எஸ், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து ஏற்கனவே யூனிட்டோட 8 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 8ஓட கண்டினியூஷன், நியூ சிலபஸ் யூனிட் 8ஓட கண்டினியூஷன். நான் பேசுறது ரொம்ப தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு போர்டு டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். எனி ஒன் தெரியுதா? எஸ் சார். எஸ் சார். எஸ், Yes, sir. தேங்க்யூ. ஓகே ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம நியூ சிலபஸ்ல 8வது யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? எவல்யூஷனரி பிரின்சிபல் அண்ட் அனிமல் பிஹேவியர். அதுல 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அது வால்யூம் 1, அது வால்யூம் 1 பார்ட் 1 பார்ட் 2னா. இப்போ பார்ட் 2ல வந்து நம்ம ஐ திங்க் செகண்ட் பேட்ச் தான் நம்ம 2வது பக்கம் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பார்ட் 1ல ஓரளவு நம்ம பார்த்தோம். இதுல மாலிகுலர் எவல்யூஷன்னா ஆல்ரெடி வி ஆர் டிஸ்கஸ் தட். பேஜ் நம்பர் பார்ட் 1ல பேஜ் நம்பர் 16, பார்ட் 2ல வந்து பேஜ் நம்பர் 1ல இருக்கும். அதுல கான்செப்ட் ஆஃப் எவல்யூஷன், அந்த மாலிகுலர் எவல்யூஷன் அது ஃபுல்லாவே லாஸ்ட்ல பார்த்ததான். இதுல கடைசி நம்ம இதுல மெயினா என்னென்ன பார்த்தோம்னா, இந்த கிளாசிபிகேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தோம், அண்ட் பைலோஜெனிக் ட்ரீ பார்த்தோம். இதுதான் ரொம்ப டீட்டெயிலா அடுத்து பார்க்கணும். இருந்தாலும் ஒரு லைட்டா லாஸ்ட் பார்த்ததை ஒரு கிளான்ஸ் வச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து போகலாம். ஸோ பைலோஜெனிக் ட்ரீ ஏற்கனவே கொஞ்சம் லாஸ்ட் நடத்தும் போது கூட சொன்னீங்க. லாஸ்ட் டெஸ்ட் மீன்ஸ் ஸ்டேட் லெவல் எலிஜிபிள் டெஸ்ட்ல பைலோஜெனிக் ட்ரீல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது. சரியா? ஸோ பைலோஜெனிக் ட்ரீ, த ட்ரீ லைக் கிராஃப் that can be shown that ancestral relationship. சார் அவங்களை மீட் பண்ணுங்க, இல்லைன்னா ரிமூவ் பண்ணுங்க சார். ரொம்ப அன்மீட் ஆயிட்டே இருந்தா அவங்களை பேசாம ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு பதில் இன்னொருத்தர் வரட்டும். So various species will be originated from that common ancestor, that is a phylogenetic tree அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நிறைய பேர் இருக்கு. The evolutionary tree and tree of life அந்த மாதிரி. The phylogenetic trees are shown by that பீனோகிராம் அண்ட் கிளாடோகிராம். இந்த ரெண்டுல இருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. பீனோகிராம் அண்ட் கிளாடோகிராம் அப்படின்னு சொல்றது. What is mean by, இது ஏற்கனவே நடத்துனதான் திரும்ப ரீகால் பண்றேன். What is mean by pinogram? The branches are arranging the parallel to the each others. அத பீனோகிராம். Other hands the parallel, இதுக்கு இந்த இப்படி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேரலா அந்த ஒரு டயகிராம் போட்டிருக்க பாருங்க. இந்த மாதிரி பேரலா இருக்கக்கூடியது அதே இது பீனோகிராம் சொல்றோம். Other hand, even the cladogram. What is mean by cladogram? So the branches are actually radiating out that outward from that ancestral point. Ancestral point வந்து வெளியே வர்றது தான் நம்ம கிளாடோகிராம் சொல்லுவோம். நான் டீட்டெயில் அது பார்ப்போம் அந்த டயகிராமத்தோட. ஆனா இந்த ரெண்டுமே என்னன்னா, both are that explain that evolutionary origin of species. ஒரு ஸ்பீசிஸ் எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணும். பீனோகிராம் சரி, கிளாடோகிராம் சரி. பட் த பீனோகிராம் கேன் illustrate that extent of the relationship among them. அதாவது இந்த பீனோகிராம் என்ன, ஒரு இதுக்கு இன்னொன்றுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அதை வந்து பார்க்க முடியும். பட் ஸோ திஸ் பீனோகிராம் பட் கண்ட்ராஸ்ட் வித் தட் பைலோஜெனிட்டி ஜெனரலி த ட்ரீ பில்ட் ஃப்ரம் தட் மார்ஃபாலஜிக்கல் டேட்டா தான். இது இந்த பீனோகிராம் பொறுத்தளவு எப்படின்னா, பைலோஜெனிக் ட்ரீனாவே என்னது, இந்த ஒரு சின்ன பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்க. இது ஒரு பைலோஜெனிக் ட்ரீ, ஒரு டிபிக்கல், அதாவது ரூட்டட் பைலோஜெனிக் ட்ரீன்னு சொல்லலாம். இதை வந்து பர்டிகுலரா பைலோஜெனி ஆஃப் த வேரியஸ் primates based on that sequence of amino acids. Amino acids 115, அதாவது 115 amino acids. amino acids எதனுடைய amino acid சொல்றாங்கன்னா கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். பேஜ் நம்பர் 3 சார், மெட்டீரியல் பேஜ் நம்பர் 3. கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். இதுன்னு சார் திடீர்னு சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு என்சைம் சொல்றீங்களே அப்படின்னா, கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் உங்களுக்கு தெரியும், பிசியாலஜில படிச்சிருப்பீங்க. இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் என்சைம் இன் அவர் பாடி. பர்டிகுலரா ஆர்பிசில் இருக்கக்கூடியது, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல 15 அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்ல வேரியஸ், இந்த ஹியூமன் மேன்ல இருந்து ராபிட் வரைக்கும் வேரியஸ் அனிமல்ஸ், பர்டிகுலரி பிரமிட்ஸ், இது எல்லாமே பிரமிட்ஸ். இந்த பேஜ் நம்பர் 3ல கூட நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாவே டு வி ஆர் பில்ட் த ஃப்ரம் மார்ஃபாலஜிக்கல் டேட்டா. மார்ஃபாலஜினா உங்களுக்கு தெரியும், நம்ம விசிபிள் டேட்டாஸ், நாட் ஓன்லி திஸ், ஈவன் தட் பைலோஜெனிக் ட்ரீ. Molecular data. What is meant by molecular data? The DNA sequences, protein sequences, and the protein sequence is page number 3 la and the diagram போட்டுருக்கு. Protein sequence means that is called amino acid sequences. That is we are called as molecular data. So இத வச்சு தான் நம்ம வந்து என்ன செய்றோம், ஒரு பைலோஜெனிக் ட்ரீயை வந்து கிரியேட் பண்றோம். ஒரு மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் வச்சு பண்ணலாம். கேரக்டர் மீன்ஸ் டேட்டா. ஈவன் த மாலிகுலர் டேட்டா வச்சு பண்ணலாம். So the modern evolutionary biologist, we are use the molecular data. Maximum modern evolution ஃபுல்லாவே molecular data தான் யூஸ் பண்றாங்க ஃபார் பைலோஜெனிக் ட்ரீக்கு. ஏன்னா அதான் எக்ஸாக்டா இருக்கும். ஏன்னா அதோட ஜீன் லெவல்ல, அந்த குரோமோசோம் லெவல்ல
பக்காவா மேட்ச் ஆகும். அப்ப எதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு, எது டீவியேட் ஆயிருக்கு அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈவன் த மார்ஃபாலஜிக்கல் டேட்டா விட மாடர்ன் எவல்யூஷனிஸ்ட் ஃபுல்லாவே எதை பேஸ் பண்றாங்கன்னா மாலிகுலர் டேட்டா லைக் டிஎன்ஏ சீக்வன்சஸ், நியூக்ளியோடைட்ஸ், protein sequences, that is called amino acid sequences. Okay, so these are the important things. The advantage of molecular data, the molecular data or advantage na, the characters state that of the sequence can be scored clearly, ரொம்ப clear இருக்கும். Each sequence has a large number of the characters. ஏன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் நிறைய பண்புகள் இருக்கும். அது ஒண்ணு. சீக்வன்ஸ் போத் நேட்டிவ் டைவர்ஜென்ட் ஸ்டேட்ஸ்ல இருக்கும். சரி, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாலிகுலர் டேட்டாவை. இதெல்லாம் லாஸ்ட்ல நம்ம பார்த்ததுதான் சார். அதுமாரி ஈவன் த வில்சன் அண்ட் சர்ச் அவர் வந்து நிறைய எவிடன்ஸ் சொல்லியிருப்பாரு. அதில் பர்டிகுலர் அந்த சிம்பான்சி ஹியூமன் ஃப்ரம் த சிம்பான்சிலேருந்து டைவர்ஜென்ட் எப்படி வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் வந்து ஃப்ரம் தட் மாலிகுலர் எவல்யூஷன் இவர் தான் சொல்லியிருப்பாங்க. சரியா, டிஎன்ஏ சீக்வன்ஸையும் வந்து it given in the digital data, the best to measure the similarity among that enable to that distinct the species. ஒரு ரெண்டு ஸ்பீசிஸ்க்கு என்னென்ன சிமிலாரிட்டினா அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் பார்த்தாலே பக்காவா இருக்கும். அது டிஜிட்டல் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, இப்படி நிறைய இதெல்லாம் லாஸ்ட்ல பார்த்ததுதான் சார். இதுல ஜென்ரலா நம்ம ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு டயக்ராம் கூட நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் லாஸ்ட் கிளாஸ்ல. ஒரு நிமிஷம் நான் பார்ப்போம். एक मिनट, evolutionary thought. Yeah, this is another one data. ஏற்கனவே இது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுதான். இதுவும் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் பர்டிகுலரி இதுல வந்து ஊஸ்னு சயின்டிஸ்ட் வந்து RNA sequences are very important point. இது சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின் சார். இது சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் அதாவது the use that rRNA sequences to distinguish the 3 classes of organism. ஆப்ஷன் என்ன கொடுத்திருப்பாங்க தெரியுமா? என்ன எழுத மாட்டேங்குது. எஸ், rRNA, tRNA, mRNA, அது மாதிரி DNA, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் வந்து என்னது? rRNA. Nobody to expect this answer. இது சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின். இதுதான் கொஸ்டின், இப்படித்தான் கேட்பாங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, மெட்டில தாண்டி கொஸ்டின் போகாது. நீங்க தான் ஃபிங்கர் டிப்ல சொல்ல அதை ஃபாலோ பண்ணி அதை நல்லா படிக்கணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இது என்ன சார் சம்பந்தம் இல்லாம ஆக்சுவலி இது டு டிஸ்டிங்விஷ் தி 3 கிளாஸஸ். ஏன்னா இதை மெயினா வந்து இந்த 3 கிளாஸஸ் பாக்குறோம் பாத்தீங்களா? என்னென்ன கிளாஸ்? பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா. இது RNA பேஸ் பண்ணி தான் சார் இதை ஃபுல்லாவே பண்ணுவாங்க. கேட்ட கொஸ்டின் தான், அதுக்கு தான் திரும்ப சொல்றேன். டு டிஸ்டிங்விஷ் தி 3 கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா. ஸோ நம்ம ஓரளவு படிக்கும் போது நீங்களே கெஸ் பண்ணிடலாம் சார், இந்த இடத்துல இப்படி கொஸ்டின் வரலாம். ஏன்னா ஒரு இவ்வளவு நேரம் வளவலன்னு படிச்சாலும் கரெக்டா ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த 3ஆ பிரிக்கிறாங்க. அப்ப எந்த பேசிஸ்ல அவர் எதை யூஸ் பண்ணி இதை பிரிக்கிறாங்க, இதுதான் கொஸ்டின். இல்லைன்னா வெறுமனே எப்படி கொடுத்துக்கலாம்? இது RNA சீக்வன்ஸ் வச்சு டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடிய 3 கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வாட் ஆர் தேர் அப்படின்னு கேட்கலாம். பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா இப்படியும் கேட்கலாம் கொஸ்டின். அப்படியே அதை மாத்தியும் கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ அதே மாதிரி இந்த கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்சிமம் இதை வச்சுதான் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம்ஸ் தான் வச்சுதான் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, we are used to conduct the phylogenetic tree. அப்ப இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். அதுல எத்தனை அமினோ ஆசிட், அது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஹவு மெனி அமினோ ஆசிட்ஸ்? 115 அமினோ ஆசிட்ஸ். ஓகே ரைட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததான், புதுசு கிடையாது. சரி, இப்ப ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேஜ் நம்பர் 3 சார். மெட்டீரியல் பார்ட் 2 பேஜ் நம்பர் 3. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிபிக்கல் பைலோஜெனடிக் ட்ரீ. ஒரு பைலோஜெனிக் ட்ரீ ஒரு எப்படி இருக்கும், இதுல இருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. இதை பேஸ் பண்ணி நான் ஏற்கனவே வந்து 2 டைப் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சரி, இப்ப வந்து அந்த இந்த டயக்ராத்தை வச்சு பார்ப்போம். சரியா? இட்ஸ் a 2-dimensional graphical diagram. இது வந்து ஒரு 2-dimensional. இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம். பைலோஜெனடிக் வந்து 1-dimensional டயக்ராமா, 2-dimensional டயக்ராமா, 3-dimensional டயக்ராமா அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் ரூட். இந்த பாத்தீங்களா, இதுதான் சிங்கிள் ரூட். ஒரு
இதுல மெயினா வந்து ஒரு ஏன்னா இது ஆன்சிஸ்டர், இது இங்க இருந்து ஆரிஜின் ஆகுது பாத்தீங்களா, இதான் காமன் ஆன்சிஸ்டர். இந்த ரூட் தான் காமன் ஆன்சிஸ்டர். அண்ட் மெனி நோட்ஸ், இங்க ஒரு நோடு இருக்கா, அப்ப எதெல்லாம் நோடு, இது ஒரு நோடு சொல்லலாம், இது ஒரு நோடு சொல்லலாம். சரியா, எதெல்லாம் வந்து அந்த கரெக்டா பிரிகிற இடம் ஃபுல்லாவே நோடு தான். அதுக்காக இது மட்டும் தான் நோடு நினைச்சிடாதீங்க. மெனி நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ். எட்ஜஸ்னா இது ஃபுல்லாவே எட்ஜ் தான். இந்த முடியுது பாத்தீங்களா, இது எட்ஜ் தான், இது எட்ஜ், இது எட்ஜ். முடி எட்ஜ்னா என்னது, அவ்வளவுதான் முடிஞ்சு. சோ ஃபிகர் கூட பாத்துக்கோங்க நீங்க டயகிராம் பேஜ் நம்பர் 3ல. சோ the nodes are a abstract a point of the divergent meaning. புரியுதா இது? இந்த பாருங்க, இப்ப ஈஸியா உங்களுக்கு புரியும்படி சொல்ற பாருங்க. இதான் ரூட், இப்படி வருது, இங்க வந்த உடனே இதான நோடுன்னு சொல்றோம். திஸ் இஸ் கால்ட் நோடு. இங்க தான் டைவர்ஜென்ட் நடக்குது. ரெண்டு கேட்டகரியா டைவர்ஜென்ட் நடக்குது பாத்துக்கோங்க. அப்ப இங்கதான் டைவர்ஜென்ட், அதாவது ஒரு ஸ்பீசிஸ் ரெண்டு ஸ்பீசிஸா ஃபார்ம் ஆனது. ஈச் நோட் ரெப்ரசன்ட் பை த மோஸ்ட் காமன் ஆன்சிஸ்டர் ஆஃப் டூ டிசன். ரெண்டு ஸ்பீசிஸோட காமன் ஆன்சிஸ்டர் யாருன்னு கேட்டா இவங்க தான் நோடு. இதுதான் கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் கேட்பாங்க, நோடு கேட்பாங்க, எட்ஜ் கேட்பாங்க. ஆப்ஷனா வர்ற மாதிரி பைலோஜெனி ட்ரீல இதெல்லாம் கொஸ்டினா ஆப்ஷன்ல வர்ற மாதிரி கேட்கற வாய்ப்பு இருக்கு. அப்போ மூணுக்கு மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம். ஆனா சிஎஸ்ஆர் கேட்டு அதெல்லாம் பார்த்து ரொம்ப டஃபா கேட்கறாங்க சார். அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனா நான் கொஞ்சம் ரொம்ப டஃபா கேட்க மாட்டேன், ஓரளவு கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ அப்ப பயங்கரமான டயகிராம் வச்சுலாம் இந்த ஐஏஎஸ்லயும் கேட்டிருக்காங்க, கேட்ல கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படியும் நான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன். எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ அப்படிலாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன். சரியா? டெஸ்ட்ல வந்துடலாம் சார். நீங்க புதுசா என்னென்னமோ சொல்றாருன்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு டெஸ்ட் ஓரளவு படிங்க. நீங்க நான் சொன்னதை வச்சு படிங்க. உங்களுக்கு டெஸ்ட்ல நான் பக்காவா கொண்டு வந்துருவேன். நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. கொஸ்டின் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த யூனிட்டுக்கு. கொஸ்டின் வந்து 20 கொஸ்டின் எடுத்திருக்கேன். 30 கொஸ்டின் எடுக்கணும். சரியா? டெய்லி படிக்க வேண்டியதா, கொஸ்டின் எடுக்க வேண்டியதா, இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து நான் வந்து கொஸ்டின் எடுக்கும்போது அப்ப என் மைண்ட்ல நான் எப்படி எடுத்திருப்பேன், அதை வச்சுதான் நான் இப்படி உங்க கிளாஸ்ல அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சரியா கிளாஸ் கவனிக்கல, அந்த கொஸ்டின் மிஸ் பண்ணுவீங்க. எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு, இவ்வளவுதான் சார். வேற இதை தாண்டி எப்படி கேட்க முடியும்? எந்த ஒரு ப்ரொஃபஸரா யாராலும் எடுக்கட்டும், இதை தாண்டி நான் சொல்றதை தாண்டி எல்லாம் வரவே வராது. ஏன்னா நான் ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டா அதை எவ்வளவு டெப்தா உள்ள போய் நான் அனலைஸ் பண்ணணுமோ பண்ணிட்டு தான் கிளாஸ்க்குள்ளே உட்காருவேன், டெஸ்ட் எழுத உட்காருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நான் கிளாஸ், மெட்டீரியல், டெஸ்ட், தட்ஸ் எனஃப். பக்காவா ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம அடிக்கலாம். நீங்க சரியா படிக்கலன்னா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அதையும் வச்சுக்கோங்க. சோ இதுல வந்து நோடு, எட்ஜ், ரூட்ல கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சோ ஈச் நோடு, அதான் சொல்றேன், ஈச் அண்ட் எவ்ரி நோட் இட் இஸ் ரெப்ரசன்ட் பை த டாக்ஸானமிக் யூனிட். ஏன்னா இது ஒரு நோடு, இது ஒரு டாக்ஸானமிக் யூனிட். இதுக்கு அடுத்து ரெண்டா பிரியுது பாத்தீங்களா, அப்ப இது ஒரு டாக்ஸானமிக் யூனிட் சொல்றேன். நோட்ஸ் லைங் பிட்வீன் த ரூட். எங்க இருக்கும் பாத்தீங்களா, ரூட்டுக்கு ரெண்டுக்கு நடுவுல இருக்கும். த டெர்மினல் நோட்ஸ் வி ஆர் கடைசி இன்டர்னல் நோட் சொல்றோம். டெர்மினல் அவ்வளவுதான், அதுக்கு அடுத்து நோட் இருக்காது. இது முடிஞ்சு வச்சு, இந்த இடத்துல இது முடிஞ்சு வச்சு. சரியா? சோ தட் we can set that hypothetical taxonomic unit. இதெல்லாம் ஆப்ஷனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஸ்டினா வர்றதுக்கு வாய்ப்பு. கொஸ்டின் வந்து அதுல HTU ஆப்ஷனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹைபாத்தட்டிக்கல் டாக்ஸானமிக் யூனிட், ஹைபாத்தட்டிக்கல்னா ஒரு கெஸ்ட்ல சொல்லக்கூடியது. we can set to that. so edge or line, edge என்னது, இதான் லைன். இந்த இடத்துல it connected into the node. எதுல கனெக்ட் ஆயிருக்கு? நோடுல கனெக்ட் ஆயிருக்கு. தட் இஸ் அப்ப இப்படியே ஒவ்வொரு நோட்லாம் எட்ஜ் இப்படி கனெக்ட் ஆகுதுல. இப்ப பாக்குறது பாருங்க, நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கா, தட் இஸ் we are called as branches. சரியா? அந்த லைன் எல்லாம் தான் ட்ரீல பிரான்ச்சஸ் இருக்குல்ல, ட்விங்க் இருக்கு பாத்தீங்களா, கிளைகள். அந்த மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லா. அந்த லைன் தான் எட்ஜஸ் ஆர் லைன், இட்ஸ் கனெக்டட் டு த நோட். இது வந்து நோட்ல கனெக்ட் ஆகுது, இது வந்து இன்னொரு நோட்ல கனெக்ட், இது இன்னொரு நோட். அப்ப இது ஃபுல்லா அந்த லைன் ஃபுல்லா என்ன சொல்றோம், பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்றோம். the edge will be parallel to the one another. இந்த பாருங்க, இது ஒண்ணு, இதுக்கு இது parallel, இதுக்கு parallel, இதுக்கு parallel, இப்படியே இருக்கும். சரியா? இப்ப எட்ஜ் பத்தி பார்த்தோம், நோடு பத்தி பார்த்தோம், ரூட் பத்தி ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இப்ப ரூட்டை பத்தி பார்ப்போம். ரூட் இஸ் the nothing, it is an ancestral node. இதான் கொஸ்டின். which one is ancestral நோடுன்னு கேட்பாங்க. ரூட், எட்ஜ் அப்படி என்னதான் 4 ஆப்ஷன் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். ancestral நோடுன்னு என்னது, இதுவும் ஒரு நோடு தான், இதுவும் ஒரு நோடு தான். ஏன்னா இதுதான் ancestral. இட்ஸ் a place at the top on the side or on the side. அதாவது ஒரு ட்ரீன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரீனை
என்ன சார் ட்ரீல பாட்டம் தான் சார் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம எப்படி வேணா இந்த பைலோஜெனிக் ட்ரீயை போடலாம். சரியா? இப்படி இது பார்த்தா இது சைட்ல இருக்குது. இதே இது இல்லைன்னா நம்ம இப்படியே தலைகீழ போட்டா டாப்னு கூட சொல்லலாம். டாப்ல இருக்கலாம், இல்ல சைட்ல இருக்கலாம். ஸோ த டெர்மினல் நோட் இஸ் ரெப்ரசன்டட் த டாக்ஸானமிக் யூனிட் ஆஃப் த ஸ்பீசிஸ். டெர்மினல் நோடுன்னு எதை சார் நம்ம சொல்றோம்? எது சார் நம்ம டெர்மினல் நோடு அப்படின்னு சொல்றோம்னு கேட்டா இதுதான் டெர்மினல் நோடு. இந்த போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கிரீன் கலர்ல போடுறோம் பாரு, இதுதான் டெர்மினல் நோடு. Terminal node represented by that taxonomic unit that is called species. Higher taxa or population எப்படி வேணா எடுத்துக்கலாம் இதா. ஓகே, இது வந்து நம்ம சும்மா ஒரு பிரமேட்ஸை வச்சு சொல்லியிருக்கோம். ஒரு ஸ்பீசிஸா இருக்கலாம், இல்ல ஒரு அந்த டெர்மினல் வந்து ஒரு பாப்புலேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ஹையர் டாக்ஸாவா இருக்கலாம், ஏதோ ஒரு கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி அப்படியே தான் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பீசிஸா இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம். இதுக்கு தான் என்ன சொன்னா, இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஓடியூன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆபரேஷனல் டாக்ஸானமிக் யூனிட். இந்த ரெண்டுமே டெக்னிக்கல் டேர்ம்ஸா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபரேஷனல் டாக்ஸானமிக் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. So the basic unit of that phylogenetic tree, that is simply we can say the graph. இப்ப பாக்குறதுக்கு சின்ன ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். கிராஃப் கன்சிஸ்ட் ஆஃப் 2 node, it connected the edge. சரியா? சோ அந்த இடத்துல இது நோடு வந்து ரெண்டு எட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணும். The distance between the terminal node, distance between the terminal node, ஓகேவா? டெர்மினல் நோடு எதை சார் சொல்றோம்னா இந்த நான் இதை சொல்லல, இதான் டெர்மினல் நோட்ஸ். It ancestral nodes, the edge length, இதுதான் இந்த edge lengthன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா branch length. இந்த லென்த் இருக்கு பாத்தீங்களா, அங்க பாருங்க, இது எவ்வளவு லென்த்தா இருக்கு, இது எவ்வளவு லென்த்தா இருக்கு. இது கொஞ்சம் லென்த் கூட இருக்கு, இது அதை விட கூட இருக்கு. சோ இதுதான் வந்து எதை வச்சு சார் சொல்றாங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டெர்மினல் நோட் அண்ட் ஆன்சிஸ்டர் நோடு. இங்க பாருங்க, நான் இங்க வரையும் கிடையாது. இப்ப இந்த ரேபிட்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் இந்த ஒரு கோடு மட்டும் நினைச்சிடாதீங்க. The distance between the terminal node என்னது, இதான் terminal node. Origin node என்னது, root to the origin node. So that is இதான் distance ன்னு சொல்றோம். The ancestral node, the edge length. இதுதான் edge length ன்னு சொல்லலாம், இல்லைன்னா branch length. ஏன்னா இது branch ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா edge ன்னு சொல்லுவோம். இதான் அது length. It indicate the time of evolution. இதை எதை சார் மென்ஷன் பண்ணுது, இதுதான் time of evolution. அப்ப இந்த length அதிகமா இருந்தா வச்சுக்கோங்களேன், அப்ப it will take that more time for that evolution. உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே லென்த் கம்மியா இருந்தா வச்சுக்கோங்களேன், அப்போ ஷார்ட் டயத்திலே அது வந்து அந்த ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை பேஸ் பண்ணி தான் கிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, the graph number 0 and 0.9, it represents the difference between the two species. ரெண்டு ஸ்பீசிஸ் நடுவுல இந்த ரேஞ்சுக்குள்ள வச்சுக்கிறாங்க. சரியா? இது ரொம்ப டீப்பா போனா போயிட்டே இருக்கலாம் சார். அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க, பயங்கர. ஆனா இதெல்லாம் அந்த அளவுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரொம்ப டீப்பா போறாங்க, போயிட்டே இருக்கலாம். நீங்க ஓரளவு நான் இங்க கொடுத்தது மட்டும் பாருங்க போதும். சரியா? ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம். 0 and 0.9, 0.9, it's represent the difference between the two species. The term we are called is a கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். ஒரு கார்பானிக் அன்ஹைட்ரேஸ்ல ஒரு மேனுக்கு இந்த இடத்துல ஒரு மேன் இருக்காரு, ஒரு சிம்பான்சி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இது என்ன பாயிண்ட்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ த கிராஃப் இஸ் கனெக்டட் வித், சரி இது ஒரு கிராஃப், சரியா? இதே கிராஃப் இன்னொரு கிராஃப்ல வந்து இப்படி கனெக்ட் ஆகலாம். இப்படி இது அப்படியே இப்படி கனெக்ட் ஆகலாம். இந்த எட்ஜ்ல இந்த கிராஃப்ல கனெக்ட் ஆகுன்னு சொல்லலாம், இல்ல எட்ஜ், இட் கிவ் ரைஸ் டு தட் கனெக்டட் கிராஃப். அதுதான் நான் ஒரு படம் காமிச்சேன் பாருங்க. இந்த பாத்தீங்களா, இப்ப இந்த ரூட்டட் பைலோஜெனிக் ட்ரீ பாருங்களேன். ரூட்டட் பைலோஜெனிக் ட்ரீ பாருங்க. சோ இப்ப இது நார்மல் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது ஒரு பைலோஜெனிக் ட்ரீ, கரெக்டா? அப்ப நம்ம இதுதான் நோடு, ரூட்டு, இது எட்ஜ், அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்றோம். இது கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க. இப்ப பாக்டீரியா ஒரு பைலோஜெனிக் ட்ரீ, ஆர்கியா இன்னொரு பைலோஜெனிக் ட்ரீ, யூகேரியா அது இன்னொரு பைலோஜெனிக் ட்ரீ. அப்போ அது எட்ஜ்லயோ கிராஃப்லயோ இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது, இது இங்க கனெக்ட் ஆகுது. ஓகேவா? சோ தட் இதுதான் என்ன சொல்றாங்க, கிவ் ரைஸ் டு தி கனெக்டட் கிராஃப்னு சொல்றாங்க. இது அடுத்தடுத்த இது வந்து கனெக்ட் பண்ணுது. சோ தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் a constituting node, that is we are called as path. பேஜ் நம்பர் 4ல இருக்கும் சார். இன்னும் கொஞ்சம் டயகிராம் வந்து பேஜ் நம்பர் 4ல பாருங்க.
அது ஒண்ணு மட்டும் இந்த மேன் அண்ட் சிம்பான்சியை மட்டும் தனியா வச்சிருப்போம். அந்த பாத்து இந்த கனெக்டட் கிராஃபுக்கு அதுக்கு கீழே ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. கீழே ஒரு டயக்ராம் இருக்கா? அதுக்கு தான் என்ன சொல்லணும்னா கனெக்டட் கிராஃப்னு சொல்லக்கூடியது. the distance between the consecutive நோடு. அப்புறம் இங்க ஒரு நோடு, அதுக்கடுத்து ஒரு நோடு, அந்த 2 நோடுக்கு நடுவுல தான் நம்ம என்ன சொல்றோம், பாத் வழி. அத வழியா தானே போகுது அந்த எவல்யூஷன். அதுக்காக அப்படி சொல்றாங்க. the connected graph has only the one path. ஏன்னா ஒரு பாத் தான் இருக்கும், நிறைய பாத் இருக்காது. புரியுதா? இப்ப இங்க இருக்குது, இங்க இருந்து இது ஒரே ஒரு பாத் தான், வேற பாத்லாம் இருக்காது கனெக்டட் கிராஃப்க்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஆல் பாத் we are called as path length. அது எவ்வளவு அந்த சம்னா எல்லாத்தையும் கூட்டி போடுறோம் பாத்தீங்களா, அத பாத் லென்த்னு சொல்றோம். so the binary tree can be constructed using that or sorry, இதுல ஒரு வித்தியாசமான ஒரு டேர்ம் சொல்லிருப்பாங்க சார், PERL பேர்ல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் வித்தியாசமா இருக்கு, அந்த லெட்டரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா போட்டிருப்பாங்க, பேர்ல் ப்ரோக்ராம் அப்படின்னு. இது என்னன்னா நத்திங், இது பேர்ல் ப்ரோக்ராம் ஒண்ணும் கிடையாது சார். டேட்டா சீக்வன்சி தட் இஸ் கால்ட் DNA சீக்வன்சிஸ் தட் இஸ் கால்ட் ஜீன். அதை பேஸ் பண்ணி இந்த பைனரி ட்ரீ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். சிம்பிளா சொன்னா மாலிகுலர் டேட்டா, அவ்வளவுதான். அதுதான் நம்ம சொல்றோம். எஸ், அப்ரிவியேஷன் எதுவும் இருக்கா சார்? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே, மீனிங் தான் அது. சரியா? அது வந்து பேர்ல் ப்ரோக்ராம் நத்திங். அந்த ப்ரோக்ராம் என்னன்னா மாலிகுலர் டேட்டா வச்சு நம்ம பண்றோம், அவ்வளவுதான் இந்த பைனரி ட்ரீக்கு. சரியா? சோ இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னது என்னன்னா ரூட்டட் பைலோஜெனிக் ட்ரீ. ஏன் சார்னா இப்ப இது ஒரு ஆரிஜின் ரூட் இருக்குது, இந்த ரூட்ல இருந்தா இப்படியே அடுத்தது நோடு போச்சு, எட்ஜ் போச்சு, அப்படியே அடுத்த ட்ரீ மாதிரி வந்துருச்சு. இதான் ரூட்டட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? அன்ரூட்டட் பைலோஜெனிக் ட்ரீ. அடுத்த டயக்ராம் இந்த இருக்கு பாத்தீங்களா சைட்ல, இது அன்ரூட்டட் அப்படின்னு சொல்றது. இதுக்கு இது பேஜ் நம்பர் 4லயும் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். சரியா? இதுக்கு வந்து காமனா the phylogenetic tree in which that a possible ancestor cannot be placed. இப்ப இதுக்கு இதுதான் ஆன்சிஸ்டர்னு தெரிஞ்சு வச்சு, இதுக்கு எது ஆன்சிஸ்டர்னே தெரியாது. அதான் பிரச்சனையே. அங்க ரூட் அத காமன் ஆன்சிஸ்டர் யாருன்னே தெரியாது. சும்மா இது எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் டயக்ராம் தான். பேஜ் நம்பர் 4ல உள்ளதெல்லாம் அன்ரூட்டட். இதான் செலக்ட்ல கேட்ட கொஸ்டின் சார். லாஸ்ட் செலக்ட்ல கேட்ட கொஸ்டின் இதான். phylogenetic tree which are possible that ancestor it cannot be placed unrooted tree. சரியா? ரைட். அப்ப தட் ஷோயிங் தட் இது எப்படி இதே தான் கிளாடோகிராம் அண்ட் பினோகிராம் வச்சு நம்ம இதை ஷோ பண்ண முடியும். அன்ரூட்டட் ட்ரீ 2 dimensional கிராஃப் தான். இட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் நோட்ஸ் அண்ட் ஏஜ், நோ ரூட். இதான் கொஸ்டின். இங்க ரூட் இருக்குன்னு சொன்னா இங்க ரூட் கிடையாது. ரூட் இல்லைனாவே அது என்ன கேட்டகரியில வந்துடும்? அன்ரூட்டட். அதுலயே மீனிங் வந்துருச்சு, அன்ன இல்ல நில். சோ the internal nodes are represented by, அது ஏற்கனவே சொன்ன பாத்தீங்கன்னா இந்த HTU internal nodes, hypothetical taxonomic unit, and the terminal nodes represented by OTU. அதெல்லாம் இதுல எல்லாமே அதே மாதிரி தான், இந்த ஆபரேஷனல் டெர்மினல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து. சரியா? ஸோ அன்ரூட்டட் phylogenetic or either that bifurcation or that multiplication that we can either labeled or unlabeled. லேபிள் பண்ணுவோம், அந்த அன்லேபிள் பண்ணுவோம் இருக்குமா. சரியா? அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா அதுல ஒன்றும் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. லிமிடேஷன் ஆஃப் த phylogenetic tree, அதுல சில லிமிடேஷன் இருக்குது. சீக்வன்ஸ் ஆஃப் ஜீன் ஆர் ஜீனோமிக் டேட்டா இட்ஸ் இம்போசிபிள். சம் லிமிடேஷன் இஸ் தட் டேட்டாஸ் ஆர் நைஸ். நிறைய இந்த நம்ம சொல்ற மாலிகுலர் டேட்டாவெல்லாம் இந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா நம்மளுக்கு ரொம்ப டெக்னிக்கலா அதுல நாலேஜ் இருக்கணும். சரி, அப்பதான் பக்காவா பண்ண முடியும். Data are based on the horizontal genes transfer. It may be altered, that original structure alter ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. It convergent evolution that changed into the structure. சரியா? இதெல்லாம் சில லிமிடேஷன். அதுல லிமிடேஷனே நிறைய பெருசா போட்டுப்பாங்க. மத்தெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி மட்டும் விடுங்க, ரொம்ப ஒன்றும் பெருசா அனலைஸ் பண்ண வேண்டாம். சரியா? ஓகே, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல நெக்ஸ்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பைலோஜெனிக் ட்ரீ. த ட்ரீ ஆக்சுவலா வந்து பில்டிங் மெத்தட். இதுவும் சும்மா ஒரு ரீட் பண்ணுங்க சார், ரொம்ப ஒன்றும் பெருசா அதுல அந்த முன்னாடி உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவல் தட் ஹை computed efficiency to use available the memory. We are using that available data to calculate that evolutionary distance. ஏன்னா ஒரு மேமலுக்கும் ரேபிட்டுக்கோ இல்ல சிம்பான்சிக்கோ அப்ப அதுக்குள்ள எல்லா டேட்டாவும் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதோட ரிலேஷன்ஷிப்பை பார்க்க முடியும். மோஸ்ட் பாப்புலர் மெத்தட் டு யூஸ்டு அப்படின்னு சொன்னா நம்ம 2 மெத்தட் சொல்றோம் சார். இது வந்து இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். இது கொஸ்டின் கேட்க பேஜ் நம்பர் 5 பாருங்க. 5 ஆ 6 நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 6.
பினோட்டிக் மெத்தட் அண்ட் கிளாடிஸ்டிக் மெத்தட் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு டயக்ராம் இருக்கா? ஒரு நிமிஷம். ஓகே, இது வந்து எவல்யூஷனரி. ஓகே, அதை நான் சொல்றேன் நானு. இது வந்து மெமாலியன் எவல்யூஷனரி ட்ரீ சார். மெமாலியன் எவல்யூஷனரி ட்ரீ. இது ஏபிசிடின்னு ஒரு டயக்ராம் இருக்குது. சரியா? இது பேஸ் பண்ணி தான் ஒரு மேமல் நார்மலா ஒரு மெமலியன் பேஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரீ ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த டயக்ரத்தை நீங்க செல்ல கொஞ்சம் இப்படி மாத்தி கூட இந்த இதுல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. மில்லியன் இயர்ஸ் ஏகோ. சரியா? இது MYA அப்படின்னு சொல்லி மில்லியன் இயர்ஸ் ஏகோ. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி போகுது பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த 6 மார்க்ல பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த இப்ப நான் இவ்வளவு நேரம் நடத்துனது பாத்தீங்களா? நடத்துனத நீங்க இந்த பிக்சரை வச்சு கூட நீங்க பார்க்கலாம். நம்ம ஹியூமன் எவல்யூஷன் வச்சு கூட நீங்க பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு இது பேஸ் பண்ணி இதுதான் நம்ம ரூட். அப்ப இதுல இருந்து இது நோடு இப்படி பிரியுது. இதுல இருந்து அடுத்தது 2. சரியா? பிளாசண்டா 2 தான் பிரியுது. அடுத்து இதுல இருந்து 2 பிரியுது. இதுல இருந்து 2, இதுல இருந்து 2 இப்படியே போகுது பாருங்க. அப்ப இதுல இருந்து டைரக்டாவும் ஒரு சில கேஸ் இருக்கு. இது ஃபுல்லா எட்ஜ்ன்னு சொல்றது. இப்படிதான் சார் ஆக்சுவலா ஒரு பைலோஜெனிக் ட்ரீ ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி சார் நம்மளுக்கு ஃப்ரேம் பண்றதுன்னா, அதுதான் மெயினா வந்து இந்த பிரமிட்ஸ். ஒரு ஹியூமன் இருக்கான்னு வச்சோன்னா, ஹியூமனுக்கு ஒரு சிம்பிள் சொல்றோம், சைன் பண்றது. அப்ப அதுல வந்து பிரமிட்ஸ்ல நம்மளுக்கு முன்னாடி யாரா இருப்பாங்க, என்ன கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி வெர்டிபிரேட்ஸ். சரியா? அது ஒரு புரோட்டோசோ, இது அப்படிதான் கீழே இருந்தே கூட நீங்க வரலாம். அப்படி புரோட்டோசோவன்ஸ், மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம், ஒரு வெர்டிபிரேட்ஸ், அதுல இருந்து ஸ்டெப் ஸ்டெப்பா வந்து ஒரு பிரமிட்ஸ்ல இருந்து எப்படி மேன் வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். சரியா? சோ இது இந்த இது வந்து என்னன்னா பிரமிட்ஸ் பிரைனும் ஒரு ரோடன் பிரைனும் ஒரு கம்பாரிசன். சரியா? ஒரு கம்பாரிசன் வச்சுட்டு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன டெவலப் ஆயிருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு பைலோஜெனிக் ட்ரீயை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்காக இந்த டயக்ராம், வேற ஒன்றும் இதுல பெருசா ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. இதுல 2 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். அந்த இது மட்டும் இது இல்லை. சரி, லிசன். மெட்டீரியல் பேஜ் நம்பர் 6 சார். மோஸ்ட் பாப்புலர் மெத்தட் we are using என்ன சார் மெத்தட் அப்படின்னு சொன்னா, the construction of the phylogenetic treeல 2 மெத்தட். ஒன்னு வந்து என்னது பினோட்டிக் மெத்தட், இன்னொன்னு வந்து கிளாடிஸ்டிக் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் இந்த இது என்ன சார், இது மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி அது என்ன டீடைல் ரொம்ப டீடைலா இருக்கும் சார். சரியா? மற்றபடி அதுல கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி பண்றாங்க ஸ்டெப் வைஸ் அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம அது என்ன மீனிங் மட்டும் இந்த 2 மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது இவ்வளவு தூரம் தான் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So first வந்து phonetic method, the distance based method sir, that measure that pairwise difference among the sequence under that study, and we can calculate the distance matrix ன்னு சொல்றது. Distance சரியா? So எவ்வளவு distance இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் இந்த இதை நம்ம மெயினா பார்க்கிறோம். ஓகே, யா, இந்த ஏற்கனவே சொன்னதான். இப்ப இது ரூட்டட்னு வச்சுக்கோங்க. இங்க ஆரம்பிச்சு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, இது நான் ஏற்கனவே சொன்னதான் ஃபுல்லா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு இந்த கடைசி இது மோனாண்ட்ரியான்னு சொல்லக்கூடியது. ஓகே, so these methods based on that relative number of similarity and different among that organism, that is we are called as a pinogram. Pinogram ஏற்கனவே இதை பத்தி சொன்னேன். அதோடைய ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் த சிமிலாரிட்டி கேரக்டர் என்ன, டிஃபரன்ஸ் அமாங் தட் ஆர்கன்ஸ் என்னென்ன வேறுபாடு இருக்குது. So the pinogram is nothing, the branching the diagram, it's a link that the entire of the establishment the overall similarity. இப்ப இத்தனை இது இருக்கு பாத்தீங்களா, இத்தனை இது இருக்கு. இதுல சில இது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2க்கு வந்து இதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும், இதே இது இந்த 3க்கு இது க்ளோஸா இருக்கும், இது டோட்டலா இந்த 2க்கு இது க்ளோஸா இருக்கும், அதே இந்த ரூட் இந்த இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கும். இதுலதான் ரூட்ல இருந்து வர்றது, அதான் அப்படி சொல்றாங்க சிமிலாரிட்டி. First things, the pinotic methods are included. The 2 techniques is that அதுதான் unweighted pair grouped methods with arithmetic mean. இது பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கர டீடைலா இருக்கும். சரியா? சோ இந்த அளவுக்கு நம்ம வந்து அது பார்க்கணுமா சார் அப்படின்னா தேவை இல்லை. சும்மா மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு டீப்பாலாம் கேட்கறதுக்கான வாய்ப்பும் கம்மி தான் ஃபர்ஸ்ட் பினோட்டிக் மெத்தட்ல. இதுல என்ன சொல்லி பேஜ் நம்பர் 6ல வந்து அத ஸ்டெப் ஃபார் பில்டிங் த ட்ரீஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இது வந்து ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு ஸ்டெப் வச்சு சொல்லியிருப்பாங்க. இதை மெயினா
கொஞ்சம் ஒரு இடைக்கு 2 இடம் ரீட் பண்ணுங்க. ரொம்ப மாலிகுலர் லெவல்ல இதை சொல்லியிருப்பாங்க. சரியா? பட் இந்த அளவுக்குலாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் என்ன மீனிங்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ல வர்றாங்க, என்ன மீனிங் மட்டும் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க போதும். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். இதுல 2 மெத்தட் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் தானது பினோடிக் மெத்தட். அதுதான் இந்த டீடைலா ஒரு 4 பக்கம் கொடுத்திருப்பாங்க. சரியா? தி ஸ்டெப்ஸ் ஃபார் பில்டிங் த ட்ரீ. இப்போ இந்த மெத்தட் மூலம் எப்படி ஒரு ட்ரீயை பில்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. மெயினா the distance between the sequences studied that calculation and population with that matrix are the distance matrix ன்னு சொல்லக்கூடியது. So generally we can calculate the distance. இதுல phylogenetic treeல the 5 species எடுத்துக்கிட்டாங்க சார். ஒரு 5 species. அதுல பேஜ் நம்பர் 6ல கீழ இருக்கும் பாருங்க. We can imagine the DNA sequences. அந்த கீழ sequence 1 2 3 அந்த நெக்ஸ்ட் பேஜ்ல 4 5 இருக்கும். இதுல என்ன சார்னா இதெல்லாம் போய் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதுல வந்து என்னது அடினைன் குவானைன் சைட்டோசின் டைமின் வந்து டிஎன்ஏ சீக்வன்சி. உங்களுக்கு தெரியும்ல, ஜீன் சிம்பிளா சொன்னா ஜீன் இல்ல டிஎன்ஏ சீக்வன்சி. ஒரு 5 ஸ்பீசிஸோட பைலோஜெனிக் ட்ரீ. ஓகேவா? ரைட். அந்த பைலோஜெனிக் ட்ரீயோட ஒரு 5 ஸ்பீசிஸோட என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்ப ரொம்ப போட்டு நீங்க அனலைஸ்லாம் பண்ண வேண்டாம். இப்போ ஸ்பீசிஸ் 1க்கும் ஸ்பீசிஸ் 2க்கும் என்ன ரிலேஷன்ஷிப், என்ன கேரக்டர் சிமிலரா இருக்கு, எது டிஸ்டிங்யூஸா இருக்கு, அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான். இப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றது பாருங்க. பேஜ் நம்பர் 7 எடுங்க. பேஜ் நம்பர் 7 அதுல ஒரு டார்க்கா ஷேடா இருக்கும் பாருங்க. அதுல 1 ரோம் லெட்டர் 1 இருக்கும், அதுக்கடுத்து கீழே ரோம் லெட்டர் 2 இருக்கும். இதுல இப்படியே இந்த மாதிரி வரிசை அப்படி இருக்கா? சரியா? அதுல 1ன்னு சொல்றது என்னன்னா சீக்வன்சி 1ன்னு அர்த்தம், 2ன்னா சீக்வன்சி 2ன்னு அர்த்தம். அந்த ஸ்பீசிஸ் 1 ஸ்பீசிஸ் 2ல மொத்தம் 5 சீக்வன்ஸ் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம்ல, அதுல 2 மட்டும் கம்பேர் பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? சோ the difference between the sequence 1 and 2 is calculated. அப்ப 2 sequences are written எழுதுறாங்க. இதான் sequence 1 இப்படி எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் எழுதுறாங்க. written 1 below 1 எழுதிட்டு ரெண்டாவது வந்து கீழ எழுதுறாங்க. so other will be matching. அப்ப மேல உள்ள இதையும் மேட்ச் பண்றாங்க. இப்ப பாருங்க சீக்வன்ஸ் ஏ அடினைன் பேஜ் நம்பர் 7 பாருங்க சார். அடுத்தது தைமின் குவானைன் சைட்டோசின் சைட்டோசின் அப்படி வரிசையா இருக்கும். அடுத்த தைமின் இப்படியே வரிசையா இருக்கு பாருங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு இதுல மட்டும் ஷேட் ஆகாம இருக்கு பாருங்க. எப்படி போட்டிருக்கோம்? சீக்வன்சி 1ல சைட்டோசின், சீக்வன்சி 2ல குவானைன். அப்ப இது மட்டும் ஷேட் ஆகாம இருக்கும் பாருங்க. இதுக்கு பேர் தான் நான் ஐடென்டிக்கல். புரிஞ்சிருச்சா? அப்ப இத்தனாவது டிஎன்ஏ சீக்வன்சிஸ்ல ஒரு இத்தனாவது பொசிஷன்ல சைட்டோசின் இருக்கு. எதுல? சீக்வன்சி 1ல ஒரு ஸ்பீசிஸ்ல. அதே சீக்வன்சி 2ல என்ன இருக்கு? குவானைன் இருக்கு. அப்ப இது என்ன சார் சொல்லுவோம்? நான் ஐடென்டிக்கல். 2 சீக்வன்ஸையும் ஒரே மாதிரி இல்ல, அவ இதுக்கு நான் ஐடென்டிக்கல்னு சொல்றோம். மத்ததுல லைட்டா டார்க்கா ஷேடா இருக்கா? அப்ப அதுல என்ன சார் கேட்டா டார்க் ஐடென்டிக்கல். சிம்பிளா சொன்னா ஐடென்டிக்கல், அவ்வளவுதான். ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஸ்பீசிஸ் சீக்வன்ஸ் 1 சீக்வன்ஸ் 2 ஒரே நியூக்ளியோடைட் இருக்கும். அதாவது பேஸ் பேஸ் அடினைனோ குவானைனோ சைட்டோசினோ தைமினோ ஏதோ ஒண்ணு இருக்கும். இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் மாறி இருக்கு. இவ்வளவுதான். இதான் நான் ஐடென்டிக்கல் பேர். அப்ப பிட்வீன் தட் டிஃபரன்ஸ் என்ன? சீக்வன்சி 1க்கும் சீக்வன்சி 2க்கும் என்ன டிஃபரெண்ட்? ஒண்ணே ஒண்ணுதான் டிஃபரெண்ட். தட் இஸ் கால்ட் 1 அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இப்ப 1ன்னு நம்பர் வந்துருச்சு. சரியா? அதே மாதிரி கீழே பாருங்க, 1க்கும் 1க்கும் உள்ள டிஃபரெண்ட், 1க்கும் 2க்கு உள்ளது, 1க்கும் 3க்கு, இப்படியே சீக்வன்ஸை ஃபுல்லா அனலைஸ் பண்ணா கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி வருமா? இந்த அளவுக்குலாம் கொஸ்டின் வராது சார். சும்மா நீங்க என்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்குலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அந்த சீக்வன்ஸ் என்ன, இது எப்படி, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம என்ன சொன்ன டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப நான் இதுல என்ன சொன்னேன்? இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் நான் ஐடென்டிக்கல். அப்ப இதுல 1 2 2 சீக்வன்ஸுக்கு இதை வந்து மதிப்பு என்னன்னு சொல்றாங்கன்னா 1 அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சோ இதே மாதிரி 1க்கும் 2க்கு என்ன, 1க்கும் 3க்கு என்ன, 2க்கும் 3க்கு என்ன, அந்த சீக்வன்ஸை வச்சுட்டு ஃபுல்லா பேஜ் நம்பர் அந்த 8ல சொல்லியிருப்பாங்க பாருங்க. 8 1 2 3 அதுக்கு 2க்குள்ள என்ன டிஃபரெண்ட், என்ன சீக்வன்சஸ், அது மாதிரி 1 2 3 and 4 and 5 இந்த மாதிரி ஃபுல்லா கால்குலேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இதை ரீட் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 8லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். இதுல இந்த எவல்யூஷனரி ரேட், the number of
ஐடென்டிக்கல் ரெசிடியூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசிடியூ இன்டு 100. சும்மா இந்த ஃபார்முலா மட்டும் வேணா தெரிஞ்சுக்கோங்க. என்ன சார் திடீர்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி இருக்குன்னு தெரிய வேண்டாம், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது நேரா இங்க வந்துருங்க, பேஜ் நம்பர் 9க்கு வந்துருங்க. இதுவும் அடுத்து பாருங்க, இப்ப 5ஐயும் இங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2க்கு 1, அடுத்து 1 2 3, அது 3.5, அடுத்து 1.2, அடுத்து 0.3, இப்படி குறைஞ்சிட்டே இப்போ ரிலேஷன்ஷிப் 1க்கும் 5க்கும் குறைஞ்சிட்டே போகுதுன்னு அர்த்தம். அதோடைய கேரக்டரை வச்சு சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட். So இது advantage it useful to construct the phylogenetic tree of the taxa with the relative constants and that rate of evolution வந்து இத பார்க்க முடியும். And a very simple fast method, common every common யூஸ் பண்ணக்கூடியது. சரியா? இதான் சார் ஃபர்ஸ்ட் மெத்தட். பேசிக்கா கேட்டா இது மெத்தட் பேர் என்ன, அது என்னன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இதுல ரொம்ப டீடைல் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, பார்த்துக்கோங்க. சரி, ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் ரெண்டாவது மெத்தட் நான் ஏற்கனவே சொன்னேன், தட் இஸ் கால்ட் நெய்பரிங் ஜாயின். இது டயக்ராம் ஒரு நிமிஷம். எஸ், இந்த இருக்கு பாத்தீங்களா? அதான் எங்கோ பார்த்தோமேன்னு பார்த்தேன். இங்க பாத்தீங்களா, நெய்பரிங் ஜாயின். இது ஒரு மெத்தட், என்ஜே. இது வந்து மேக்ஸிமம் பீரியட்ஸ், இது மினிமம். இதுதான் இதை ஃபுல்லாவே பார்ப்போம் சார். இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். அந்த டேபிள்ல மெட்டீரியல் இருக்காது. இந்த டேபிள ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுங்க, இது அப்படியே நோட்ஸா எடுத்துருங்க. இதுலயே எல்லா விஷயமும் வந்துடும். இதுல இந்த நெய்பர் ஜாயினிங்ல இந்த டேபிள் எல்லா விஷயம் வந்துடும். இதேதான் மெட்டீரியல் வளவளன்னு சொல்லி இருக்கணும் ஓப்பனா சொன்னா. சரியா? இந்த டேபிள் எல்லா விஷயம் வந்துடும். ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு இதை அந்த டேபிள் அப்படியே நோட்ஸா எடுத்துக்கோங்க பிறகு ஃப்ரீயா இருக்கும்போது. ரைட். இப்போ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இட்ஸ் சிம்பிளஸ்ட் மெத்தட் டு கன்ஸ்ட்ரக்ட் த பைலோஜெனிக் ட்ரீ. சார் கொஸ்டின் ரொம்ப பேசிக்கா கேட்டா, ஒரு பைலோஜெனிக் ட்ரீ என்னென்ன மெத்தட்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னு இந்த 2 மெத்தட் ஆப்ஷனா கொடுப்பாங்க. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். சரியா? அதுல கொஞ்சம் டீப்பா போனா பார்ப்போம். It used the clustering of approach. So uncorrected the data to build the trees. These methods are suitable for large data sets. அந்த மெத்தடுக்கு இதுக்கு என்னன்னா, நிறைய டேட்டா செட்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் த லீனேஜ் வித் த ரிலேட்டிவ் கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் எவல்யூஷன் ஃபுல்லா இங்க பார்க்க முடியும்னு சொல்றாங்க. சரியா? இது பேஜ் நம்பர் அந்த நான் சொல்லிட்டேன்ல, அது ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் தான். இது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதுவும் அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலா நீங்க படிக்கணும் ஒண்ணும் கிடையாது சார். என்ன மீனிங் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 9ல அதே மாதிரி திஸ் மெத்தட் டு டிஸ்கவர் பை கேட்க வாய்ப்பு இருக்கு. யார் டிஸ்கவர் பண்ணாங்க? நெய்லி அண்ட் சோரன் 2 பேர். ஸ்டெப்ஸ் டு பில்ட் த ட்ரீஸ். இது அதே மாதிரி தான். இது என்ன சார் நம்பரா இருக்கு, இதெல்லாம் மனப்பாடம், அப்படிலாம் ஒன்றும் பெருசா ஒண்ணு, சும்மா ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. அங்க எப்படி நம்ம 5 வச்சு சொன்னோமோ, ஒரு 5 சீக்வன்ஸ் வச்சு சொன்னோம் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் மெத்தட்ல, இது வந்து A to F வச்சு சொல்றேன். அவ்வளவுதான் சார் வித்தியாசம். A to F இந்த டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். அவன் இதை பெருசா வந்து இது பண்ண வேண்டாம். அதுல பேஜ் நம்பர் 10ல அதே தான். அது பயங்கரமான கால்குலேஷன்லாம் இருக்கும். சும்மா ஒரு ரீட் பண்ணி கூட விடுங்க போதும். ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும் ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட்டு. ஸோ இதுல ஒரே ஒரு நிமிஷம். பேஜ் நம்பர் அந்த இது ஏன் இது வித்தியாசமானது வந்து மற்ற இதுக்கும் இது வந்து என்ன சொன்னா ஸ்டார் ஷேப்டு இருக்கும் சார். அது என்ன சொன்னோம் பாத்தீங்களா, பேரல் ட்ரீ மாதிரி இருக்கும். இந்த ரீஃபண்ட் இந்த டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படின்னா ஸ்டார் ஷேப்ல இருக்கும்னு சொல்றாங்க. பேஜ் நம்பர் 11ல பாருங்களேன். பேஜ் நம்பர் 11ல ஒரு மாதிரி ஸ்டார் ட்ரீ. ஏன் நான் ரூட்டட் ட்ரீ சொல்லுங்க, அதே ஸ்டார் ட்ரீ மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்டெண்டட் ட்ரீன்னு ஸ்டார் ட்ரீ. ஸோ இந்த மாதிரி இந்த நம்பரை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாவே இப்படி பிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சரியா? ரைட். இதுல மேக்சிமம் பிரிசோமனி இதுல மெயினா வந்து ஒவ்வொன்றும் நெய்பர்ஹுட் வேர் யூஸ்டு ஒன்லி தட் ஒன்லி எ பேர் வைஸ் டிஸ்டன்ஸ். சரியா? அதே மாதிரி இது வந்து யூஸ்டு ஒன்லி த சேட் டெரிவேஷன். என்ன கேரக்டர் வச்சு இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், இது ரொம்ப ஸ்லோவா இருக்கும், இது வெரி ஸ்லோவா இருக்கும். இதோட கேரக்டரை வச்சு சொல்றாங்க. இந்த 3 கேட்டகரி வச்சு சொல்லக்கூடியது. இதுவும் டிஸ்டன்ஸ் தான், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது அட்வான்டேஜ் வந்து ரிலேட்டிவ்லி ரேபிட், ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது. ஃபார் சூட்டபிள் ஃபார் அனலைசிங் த லார்ஜ். அதுதான் அந்த இது வந்து ரொம்ப மினிமம் டேட்டா வச்சு தான் அந்த இதை அனலைஸ் பண்ண முடியும். இது லார்ஜ் டேட்டா செட்டை இதை அனலைஸ் பண்ண முடியும். வி கேன் கால்குலேட் த பிரான்ச் லென்த் அண்ட் கிவ் த குட் ரிசல்ட் ஆல்சோ. சரியா? அண்ட் இட் அலோ டு தட் கரெக்ட் மல்டிபிள் சீக்வன்சஸ் ஃபுல்லாவே இதுல அலோ பண்ணு சொல்றாங்க. இதுல அட்வான்டேஜஸ். பேஜ் நம்பர் பின்னாடி இருக்குங்க சார். பேஜ் நம்பர் 15ல இருக்குங்க சார். பேஜ் நம்பர் 15. யா கரெக்ட். ஓகே. சரி, ரைட். நான் இல்லன்னு நினைச்சேன். ரைட், அது பாத்துக்கலாம். சரி, ஓகே. ஸோ த அட்வான்டேஜ் மாதிரி இல்ல சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு பாருங்க. இட் கன்ஸ்ட்ரக்ட் ஆக்சுவலா வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஒன்லி த ஒன் பாசிபிள் ட்ரீ தான். நிறைய இதுல பண்ண முடியாது. அது மாதிரி ஆஃபன் தட் ஈல்ட் பேஸ்ட் ஆன் த சம் கண்டிஷன்ஸ். இதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பாருங்க. ரைட்.
அடுத்து ரொம்ப முக்கியமானது கிளாடிஸ்ட் மெத்தட் சார். இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து சொன்னோம், அது ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் சொன்னோம், இது 2வது மெத்தடு. இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நான் எந்த ஏரியா சொல்றேனோ அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்க. ஏற்கனவே சொன்னதுதான், புதுசா ஒண்ணு இதுல பெருசா ஒண்ணும் கிடையாது. இந்த கேரக்டர் பேஸ்டு மெத்தட், ஏன்னா அது ஃபுல்லா மாலிகுலர் பேஸ்டு மெத்தடு. சரியா? இது வந்து கேரக்டர் வைஸ்டு மெத்தட்ஸ்னு சொல்லலாம். கிளாடோ, ஏன்னா நான் இது நடத்தும் போது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிதான் கொடுத்தேன். கிளாடோகிராம், a branching the tree-like diagram in which that end point of that branches is represented by the a specific species. அதான் சொல்றேன்ல, ஒரு ஏதோ ஒன்று எடுப்போமே, இதே கூட எடுப்போம். இந்த இருக்குல்ல, இந்த இது முடிஞ்ச உடனே ஒவ்வொன்றும் முடியும் போது அது ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பீசிஸ் இருக்கும், தட் ஆர்கனிசம். நீங்க பேஜ் நம்பர் 12ல அந்த டயக்ராம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதுல பாருங்க, பைலோஜெனிக் ட்ரீன்னு இருக்கு பாருங்க. இப்போ 1ல் ஆரம்பிச்சிடும். அப்போ இது கரெக்டா இதுல 1 முடியும் போது இது ஏ, இது பி, இது சி. நான் அங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், மேமல், ராபிட், சிம்பான்சி அப்படி ஏதோ சம்திங் ஆர்கனிசம் ஃபுல்லா சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. சரியா? ரைட், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. பட் இதுல ரொம்ப வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப டீட்டெயிலா வேண்டாம். இதுல ஒரு டிபிக்கல் பைலோஜெனிக் ட்ரீ கொடுத்துருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 12 பாருங்க. 12ல கீழே ஒரு டயக்ராம் இருக்கா, அதை தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சிஸ்டல் நோடு, இதுதான் ரூட் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு ரூட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ட்ரீயோட ரூட். ட்ரீயோட ரூட்ல இருந்து இப்ப இதுதான் ட்ரீயோட ரூட்ல இருந்து பிரான்சஸ் ஃபர்ஸ்ட் பிரிக்கிறோம். அடுத்த பிரான்ச் ஆஃப் த லீனேஜஸ். இது ஒவ்வொன்றும் இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, இதெல்லாம் பிரான்சஸ் தான். நடுவுல இந்த இது ஒண்ணு, இந்த இப்ப ரவுண்ட் பண்ற பாருங்க, இதெல்லாம் என்ன சார்னு கேட்டா நோடு. இதை இன்டர்னல் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆன்சிஸ்டல் நோடுன்னு சொன்னா இது இன்டர்னல் நோடுன்னு சொல்லலாமா? இது டைவர்ஜிங் பாயிண்ட். ஏன்னா இது வந்து ரெண்டு ஆர்கனைசமா பிரியுது பாத்தீங்களா, அப்ப இதுதான் டைவர்ஜிங் பாயிண்ட். அப்ப இங்கே அதே மாதிரி இங்க 2ஆ பிரியுதுல, இது டைவர்ஜிங் பாயிண்ட். இங்க 2ஆ பிரியுதா, இதுதான் டைவர்ஜிங் பாயிண்ட். சோ இட்ஸ் ஹைபோதெட்டிக்கலி தட் ஆன்சிஸ்டர் ஆஃப் த டாக்ஸான் சொல்லக்கூடியது. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிஞ்சு கடைசியில டெர்மினல், இந்த லாஸ்ட்ல இதான் டெர்மினல் நோடு அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே இதுக்கு ரிலேட்டடா ஒரு டயக்ராம் நானு பார்த்தீங்களா, இந்த இருக்குல்ல, இதுதான் டெர்மினல் நோடு. ஃபைனலா அப்படி முடியுது பாருங்க, இது எல்லாமே என்னது, டெர்மினல் நோடு. இட்ஸ் ரெப்ரசன்ட், இதுதான் டாக்ஸா. இதை நம்ம எப்படி வேணா சொல்லலாம். நான் இங்க சும்மா மேமல், சிம்பான்சி அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேன், சிம்பான்சினா இதை நீங்க ஒரு ஜீனஸா சொல்லலாம், ஒரு ஸ்பீசிஸா சொல்லலாம், ஒரு பாப்புலேஷனா சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். இதை இந்த டெர்மினல் பாயிண்ட், இதான் டெர்மினல் நோடு. அந்த எட்ஜ், எண்ட் ஆஃப் தி எட்ஜ் வி கேன் சே த டெர்மினல் நோடு. அப்படின்னா பேஜ் நம்பர் 12ல அந்த கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். மற்றபடி அதில் ஒண்ணு கிடையாது. இதுல எஸ், இதுதான் இந்த மேக்சிமம் பேரண்ட்ஸ். இதுவும் அந்த வளன்னு சொல்லியிருப்பேன். இது நான் ஒரு சார்ட்டுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி காமிச்சேன்ல, ஒரு நிமிஷம். எஸ், இந்த டேபிள் தான். அங்க வந்து பேஜ் நம்பர் 13ல அதை பத்தின ஃபுல் ரொம்ப டீட்டெயிலா அதை பத்தின டீட்டெயிலா இருக்கும். சரியா? அதை பார்த்துக்கலாம். இல்ல கிளாடிஸ்டிக் மெத்தட் ஏற்கனவே நான் சொன்னதான். These methods are best to comparing the trees and the study about that other trees to determine the different line of evolution வந்து நம்ம ஈஸியா ஸ்டடி பண்ண முடியும். இதுல 2 கிளாடிஸ்டிக் மெத்தட்ஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் பைலோஜெனிக் ட்ரீ. கிளாடிஸ்டிக் மெத்தட்ல 2 மெத்தட் சொல்றாங்க. அது ஒண்ணு என்னன்னா, இந்த இருக்கு பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட். இது ஃபர்ஸ்ட் தட் மேக்ஸிமம் பாரமிசோனின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்னு மேக்ஸிமம் லைக்வுட்னு சொல்லக்கூடியது. லைக்வுட் கிடையாது, லைக்லிவுட். சரியா? இதுல 2 மெத்தட் இருக்குது. அத ரொம்ப டீட்டெயிலா இங்க சொல்லியிருப்பாங்க சார் பின்னாடி. அந்த இருந்தாலும் இந்த டேபிள் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் பாரிஸ்மோனின்னு சொல்லக்கூடியது. இட் டேக்கிங் தட் மினிமம் நம்பர் ஆஃப் த ஸ்டெப்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரீ. நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க, மினிமம் நம்பர் தான் எடுப்பாங்க. Generally this maximum parameter is based upon that number of mutation in the sequences. ஏன்னா மியூட்டேஷன் நடக்கும்போது அந்த அடுத்தடுத்த ஸ்பிளிட் ஆயிட்டே இருக்கும். இதுல ஸ்டெப்ஸ் ஃபார் பில்டிங் த ட்ரீஸ், அது ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். அதெல்லாம் அந்த அளவுக்கு சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க போஸ். என்ன அந்த ட்ரீ எப்படி பில்ட் பண்றது, இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் த சேஞ்ச், எப்போ ஒரு ப்ராபிலிட்டி ஆஃப் சேஞ்ச் நடக்கும், எப்போ மியூட்டேஷன் நடக்குதோ அப்பதான் நடக்கும். அட் ஈச் பொசிஷன் ஆஃப் சீக்வன்சி வி கேன் கால்குலேட் பை, அது ஒரு மெத்தட் சொல்றாங்க, ஜங்கிள் கார்டன் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட். மற்றபடி அதுல ரொம்ப டீட்டெயிலா அந்த மெத்தட் பேர் என்ன, அது என்னப்பா, அந்த அளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், வேற ஒண்ணும் இல்லை, வேணாம் சார். அட்னைஸ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துருக்கேன். அட்வான்டேஜ் பொறுத்தளவு இட் ரிஃப்ளெக்ட் தட் ஆன்சிஸ்டர் ரிலேஷன்ஷிப். சரியா? இந்த இடத்துல இட்ஸ் ஒன்லி இதை மட்டும் நீங்க பாக்கணும்னா, இட் யூஸ்டு ஒன்லி த டிவைஸ் த மினிமம். நான் சொன்னல,
minimize the distance தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். assume fail to the evolution rapidly. Best option than that the track இந்த less than அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியன்னு சொல்றாங்க. So generally it's reflect that ancestor relationship. You should know that evolutionary information. It's faster than that maximum likelihood. சரியா? இந்த இது வெரி ஸ்லோ. அப்ப இதை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்னு சொல்றோம். இதை விட இது ஜென்ரலா சொல்றது லைக்வுட் நெய்பரிங் ஜாயினிங் வந்து ரொம்ப வெரி ஃபாஸ்ட். இதெல்லாம் கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு சார். கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்கலாம். எது ஸ்லோ எது ஃபாஸ்ட் அத மாதிரி. ஓகே. டிஸ்அட்வான்டேஜ் த yield little information about that branches of length. ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் அதுல இருக்காது. இட் ரெக்வயர் த லாங் கம்ப்யூட்டர் டைம்ஸ் தரும். ரைட், அது போதும். அடுத்த மேக்ஸிமம் likelihood. இது மேக்ஸிமம் likelihood to use to expect that model of evolution consists of phylogeny. The phylogenic relationship between the species, the probability of mutation. Use that all data. இங்க பாருங்களா, only few. எல்லா டேட்டாவும் இங்க இருக்கணும். Probability of mutation. Steps for building the sequence will be aligned. The probability of that change at that position and the pattern of the substitution will be calculated by. Sir, அங்க ஒரு மாடல் சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த மாடல் பேரு ஏற்கனவே சொன்னேன். மெத்தட் அது ஜங்க் காட்டனா ஏதோ ஒரு மெத்தட் சொன்னேன். எஸ், அந்த மெத்தட் பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மேக்ஸிமம் லைக்வுட்ல குமுரா மாடலா, அது பேர் என்ன, குமுரா மாடல் சொல்லுவாங்க. எஸ், கரெக்ட். அந்த மாடலை மட்டும் ஞாபகம். மற்றபடி அது என்ன மாடலு அதை பத்தின டீட்டெயிலா இருக்கும். அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் வேண்டாம். சும்மா அது என்ன மாடல், அதுல நிறைய ஏதோ ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கேன் சார், அதெல்லாம் பெருசா ஒண்ணும் வேண்டாம். சரியா? இப்போ ஜஸ்ட் அதை ரீட் பண்ணுங்க போதும். அட்வான்டேஜ் பார்க்கும்போது இட்ஸ் மோர் அக்யூரேட் கம்பேர் டு தட். மற்றதை கம்பேர் பண்ண ஹைலி டிபெண்ட் அஷூரன்ஸ் த எவல்யூஷன் மாடல். அது அந்த குட். சரி, ஹைலி இன்டு தட். அண்ட் ஆல் சீக்வன்சஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் யூஸ். மேக்ஸிமம் அதை சொல்ல எல்லா டேட்டாவும் இதுல இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். இதுல வந்து அதெல்லாம் சாம்பிள் எரர் ஹேவ் தி லீஸ்ட் எஃபெக்ட். ரொம்ப பெருசா சாம்பிள் எரர் இருக்காது இதுல வந்து. டிஸ்அட்வான்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ. அதான் சொல்றல, ரொம்ப டேட்டா இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ, வெரி ஸ்லோ. சரியா? அண்ட் இம்ப்ராக்டிகல் இட்ஸ் அனலைஸ் லார்ஜ். ஏன்னா லார்ஜ் டேட்டா செட் வரும்போது சில ப்ராக்டிக்கலா கொஞ்சம் டிஃபிகல்ட். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்த பைலோஜெனிக் சாஃப்ட்வேர். சரி, இது எல்லாமே பைலோஜெனிக் ட்ரீ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, என்னென்ன மெத்தட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து ஒரு பைலோஜெனிக் சாஃப்ட்வேர் அவைலபிள் இன் தட் வெப்சைட். இப்போ அதை சொல்றல, இப்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம மேனுவலா 2 டைமென்ஷன் டயக்ராம் பார்க்கணும். இப்பெல்லாம் டிஎன்ஏ சீக்வன்சஸ் அனலைஸ் பண்ணி பயோடெக்னாலஜி மேல அனலைஸ் பண்ணி டக்குனா அது சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமே இருக்கு. அதே வந்து ரிலேஷன்ஷிப் ஃபுல்லா பாத்துரும். இது யாருக்கு அடுத்து யார் வருவா எல்லாம் அந்த அளவுக்கு ப்ரோக்ராம் இருக்கு. இது ரொம்ப டீட்டெயில். நீங்க ஜஸ்ட் இது இந்த டைட்டில் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கெட்ட நேரத்துக்கு ஏதோ ஒரு சாஃப்ட் இதுல கீழே ஒரு 4 இதை கொடுத்துட்டு இது ஏதாவது எது சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஆஃப் த பைலோஜெனிக் வெப் அப்படின்னு கேட்டுட்டா என்ன செய்யா, அதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணு கிடையாது. அவே ஜஸ்ட் அந்த டைட்டில் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இவ்வளவு நேரம் சொன்னதை அந்த ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இங்கே நீட்டா தான் இருக்கு. அவை நான் கூட இல்லைன்னு நினைச்சேன். அந்த இடத்துல இந்த டேபிளையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் பைலோஜெனிக் ட்ரீ. ஸோ நான் இவ்வளவு நேரம் நடத்துனதுல ஒரு கொஸ்டின் வரும். 1 மணி நேரம் நடத்துனதுல இவ்வளவு நேரம் நடத்திருக்கேன் பாத்தீங்களா? டிஆர்பி எத்தனை கொஸ்டின் வரும்? ஒரே ஒரு கொஸ்டின் வரும், அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். இப்ப அடுத்த டைட்டில் போவோம். நெக்ஸ்ட் டைட்டில் என்னன்னா பைலோஜெனிக் ட்ரீ. நம்ம சிலபஸ்க்கு அடுத்த டைட்டில் புரோட்டீன் நியூக்ளியோடைட் சீக்வன்சிஸ் அனலைசிஸ். இது என்ன சார், எவல்யூஷன் நடத்துறீங்களா இல்லைன்னா செல் பயாலஜி நடத்துறீங்களா இல்லைன்னா ஜெனடிக்ஸ் நடத்துறீங்களான்னு தெரியல. அப்படித்தான் இருக்கு. சரியா? ஓகே. புரோட்டீன் நியூக்ளியோடைட், அது அதான் மாலிகுலர் எவல்யூஷன் சொன்னாவே அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயம் தான். இது எல்லாமே அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயம் தான். ஓகே. ஆரிஜின் ஆஃப் நியூ இது அடுத்த ஒரு டைட்டில் வரும். இது ரொம்ப இதுல பெருசா கொஸ்டின் அவ்வளவா கேட்கறது இல்லை. இருந்தாலும் என்ன சொல்ல வர்றோம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவோம் சார். சரியா? ரைட். ஒவ்வொன்றா பார்ப்போம். பேஜ் நம்பர் சார் மெட்டீரியல்ல பார்ட் 2 எடுங்க. பார்ட் 2 எடுங்க. பேஜ் நம்பர் 15 புரோட்டீன் நியூக்ளியோடைட். இதே இது வந்து அங்க பார்ட் 1ல 18ல இருக்கும். பேஜ் நம்பர் 18ல இருக்கும். சரியா? So the sequence will be analyzed generally. ஒரே ஒரு நிமிஷம். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இதுல வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. இதுல பேஜ் நம்பர் பார்ட் 1ல வந்து பேஜ் நம்பர் 18ல இருக்கும். பேஜ் நம்பர் 18ல ஆனா கொஞ்சம் பிரீஃபா தான் இருக்கும். பார்ட் 1ல பார்த்துக்கலாம். ரைட். இந்த சீக்வன்சி
analyze the tools to help that analyzing that structure and the function of amino acid sequences in the protein and nucleotide sequences in DNA. அவ்வளவுதான் மேட்டர். இதுல நம்ம டைட்டில் என்னன்னா புரோட்டீன் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் அனலைசிஸ் அப்படின்னா, அப்ப புரோட்டீன்னா என்னது அமினோ ஆசிட் சீக்வன்ஸை பாக்குறோம். நியூக்ளியோடைடுனா டிஎன்ஏ சீக்வன்சஸ் நியூக்ளியோடைட்ஸ், அது அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் சொல்றோம் அது. So they carried out that more details in analysis such as the இதுல நிறைய டீடைல்ஸ் இருக்குது. The evolutionary analysis, identification of mutation, I mean the hydropathy of the regions, I mean CPG island. இது கொஞ்சம் வித்தியாசமான டேர்ம்ஸ். இந்த டேர்ம் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க. சரியா? சி கேபிட்டல் லெட்டர், பி ஸ்மால் லெட்டர், ஜி ஐலாண்ட். இதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் நான். சரியா? இது நத்திங் வேற. இது என்ன சார் சிபிஜினா? தட் இஸ் எ ஷார்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் பாலிண்ட்ரோமிக் டிஎன்ஏ. சார் இது மெட்டில்ல இருக்கா? ஒரு நிமிஷம் நான் சொல்றது எழுதுங்க சார். மெட்டில்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ், இது மட்டும், ஏன்னா இது வித்தியாசமான ஒரு வேர்டு. சிபிஜி அப்படின்னு இருக்கா? சிபிஜி இருக்குங்க சார். சிபிஜி இருக்கு. சிபிஜி இருக்கு மிஸ். அதோட அது என்ன மீனிங் இருக்கா? சார் 16ல இருக்கு சார். பேஜ் நம்பர் 16. சிபிஜி ஐலாண்ட் 16ல இருக்குங்க சார். 16ல இருக்கு சார். சைட்டோசின் இருக்கு சார். டு பி குவானைன் இருக்கு. சிபிஜி ஐலாண்ட் டு நியர்பை தி அப்ராக்ஸ். இல்ல அது ஓகே, அது ஒரு மீனிங் கொடுத்திருக்காங்க. ரைட், அது பாத்துக்கலாம். நான் சொல்றது லைட்டா எழுதுங்களேன். சொல்றது கொஞ்சம் எழுதுங்க, பிறகு அதையும் நீங்க பாத்துக்கலாங்க. சிபிஜி ஐலாண்ட் அப்படின்னு என்ன சொன்னா, தட் இஸ் ஷார்ட் stretch of palindromic DNA with sequences. அந்த சீக்வன்சஸ் என்ன சார்னு கேட்டா சிபிஜி. அது என்ன சார்? சிபிஜி கோடு அப்படின்னு போட்டுக்கோங்க. தட் இஸ் கால்ட் கோடான். சீன் என்ன தெரியுமா? சைட்டோசின். ஜீன் என்ன தெரியுமா? குவானைன். அப்ப பீன் என்ன சார் கேட்பீங்க? சரியா? இது என்ன சார்? பி சைட்டோசின் பேஸ்டு பேட் டு எ குவானைன். அது பேர் பீன்னு என்ன மீனிங்ல வருதுன்னா பேர், ஜோடி. சைட்டோசினையும் குவானைனையும் பேர் பண்ணுது, அதுக்காக இங்க பீன்னு வச்சிருக்காங்க. இவ்வளவு டீடைல் மெட்டீரியல் இருக்காது. இப்ப நான் சொன்ன இவ்வளவு டீடைல் மெட்டீரியல் இருக்காது. சரியா? பி அப்படின்னு என்ன மீனிங்னா சைட்டோசின் பேஸ் பேர்டு டு எ குவானைன் அப்படின்னு எழுதிக்கோங்க. சைட்டோசின் பேஸ் பேர்னு சொல்றோம்ல, பிபின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? பேஸ் பேர் டு குவானைன், டு எ குவானைன் கூட போட்டுக்கோங்க. பேஸ் பேர் சைட்டோசின் டு பேராகிராஃப்ல லாஸ்ட் லைன்ல இருக்குங்க சார். இருக்கா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட் சார். சரி, இப்போ இது என்ன மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்டைம் நம்ம இதுக்கு ஒரு ஆப்ஷனா கொடுத்து நம்மளோட கொஸ்டினா கேட்டுறக்கூடாதுல, அதுக்காக இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பாத்துக்கலாம். ரைட். ஸோ இது அதுல டிஎன்ஏ சீக்வன்சஸ், புரோட்டீன் டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல வரக்கூடியது. நெக்ஸ்ட் காம்போசிஷனல் பயாசிஸ் அண்ட் சம் ஆஃப் த சீக்வன்சஸ் அனலைஸ் த ப்ரோக்ராம். It's available for analyzing the DNA as well as protein sequences. Protein translators, adana protein translator na to determining the protein sequences encoded by DNA RNA sequences, other protein translator. Restriction mapping na to determining the protein sequences encoded by the DNA and RNA sequences அப்படினு சொல்லக்கூடியது. Restriction mapping for to determining the location of that represent the site of the given DNA sequences. Either TANS sequences note to determine the protein coding region of DNA sequences. So இதெல்லாம் CPG plot. நாங்க ஐலண்ட் சொல்றோம் பாத்தீங்களா, அதே ரெண்டு டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. அதான் அடுத்த பேஜ்ல, பேஜ் நம்பர் 17ல இருக்குன்னு நினைக்கிறேன். பிளாட், PLOT, பிளாட் ஆர் ரிப்போர்ட் ஃபார் டிட்டர்மைன் த இந்த பிளாட் ஆர் ரிப்போர்ட்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது டு டிட்டர்மைன் த சிபிஜி ஐலண்ட். அதான் சொன்னேன், திஸ் ரீஜன்ஸ் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் த, இந்த ரீஜன்ல என்ன இருக்கும், லார்ஜ் நம்பர் ஆஃப் த சைட்டோசின் அண்ட் குவானைன் டு அட்ஜஸ்டட் டு ஈச் அதர் ஆஃப் த டிஎன்ஏ.
ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல சைட்டோசினும் குவானைனும் அதிகமா இருக்குமா. அந்த ஏரியாவுக்கு தான் அந்த சிபி ஐலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சிபிஜி. பி மீன்ஸ் பேஸ்பேர். திரும்பவும் சொல்றேன், சரியா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் கிடையாது. இதுல வந்து நிறைய விஷயங்கள் பேஜ் நம்பர் 19 சார், மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 19 பார்ட் 1 சார். பார்ட் 1ல அந்த மேல டாப்ல சில நான் வந்து ஜென்ரலா வந்து நம்ம புரோட்டீன் சீக்வன்ஸ்னு சொல்றோம். இதுல சைட்டோக்ரோம் சி, பிளட் குரூப், பிளட் அண்ட் லிம்ப் பத்தி சொல்லியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 19 பார்ட் 1 எடுத்துக்கோங்க மெட்டீரியல்ல, சரியா? சைட்டோக்ரோம் சி இட்ஸ் a respiratory pigment found in the all eukaryotic cells. உங்களுக்கு தெரியும், சைட்டோக்ரோம் சி இல்லைனாவே ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப தி சைட்டோக்ரோம் சி மாலிகுல் ஆஃப் ஹியூமன் அண்ட் சிம்பான்சிஸ் ஆர் ஐடென்டிக்கல். நம்மளுக்கும் சிம்பான்சிக்கும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஓகே, ஐடென்டிக்கல். வேர் அஸ் தட் நியூரோஸ்போரா யூ நோ வெரி வெல். நம்ம என்ன ஒரு ஆராய்ச்சி, ஒரு மியூட்டேஷன்ல உடனே நியூரோஸ்போரா எடுப்போம். சம்வாட் இட் வில் பி டிஃப்ரெண்ட். எது? சைட்டோக்ரோம் சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுமாதிரி பிளட் குரூப் எடுத்துக்கிட்டா இந்த ஹியூமன் ஏபிஓ. த ஏப்ஸ் has only the A and B மட்டும் தானா. monkey the lack of such type of that blood groups. சரி, to indicate that humans are more closely to that apes than in monkey. ஏன்னா நம்மளுக்கு வந்து ABO, இதே ஏப்புக்கு வந்து AB இருக்குது, மங்கிக்கு அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. ஸோ அப்ப நம்ம இந்த பிளட் குரூப்பை வச்சு யார் ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்ல வர்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது, சரியா? அதே மாதிரி பிளட் அண்ட் லிம்ப் வச்சு சொல்றாங்க. the composition of that similarity in the all vertebrates. அந்த பிளட் லிம்ப் மோஸ்ட்லி எல்லா வெர்டிபிரேட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுல ஹீமோகுளோபின் வச்சு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க சார். ஹீமோகுளோபின் அதான் ஒரு டயக்ராம் கொஞ்சம் இந்த இருக்கு பாத்தீங்களா, the globin, the evolutionary history of the globin gene. That's a globin na hemoglobin. ஏன்னா பிளட் குரூப் வச்சு சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப உங்களுக்கு தெரியும் ஹீமோகுளோபின் சார் மெட்டீரியல் பார்ட் 1 பார்க்கணும், பார்ட் 2 பார்க்க கூடாது. பார்ட் 1ல பேஜ் நம்பர் 19 சரியா? அதுல கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு, ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. நான் சொல்ல அந்த கிராஃப் கூட பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுல ஒரு ஹீமோகுளோபின் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். the 2 alpha chain and 2 beta chain is there. Okay, ஒரு ஹீமோகுளோபின்ல 2 ஆல்பா செயின் இருக்கும், சரியா? 2 ஆல்பா செயின் இருக்கும். ஈச் ஒரு ஆல்பா செயின்ல வந்து 141 அமினோ ஆசிட்ஸ் ஆர் பிரசன்ட். அதே இது 2 பீட்டா செயின் இருக்கும், அது வந்து 146 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இது ஏற்கனவே நம்ம பிசியாலஜில படிச்சதுதான் ஹீமோகுளோபின் பொறுத்தல. அப்ப சிங்கிள் அமினோ ஆசிட் இட்ஸ் a difference between the human and gorilla hemoglobin chain. சார், ஒரு கொரில்லாவுக்கும் அந்த ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன், த டெக்னிக் டு மெஷர் த degrees based on the pairing of the DNA from the 2 species. ஒரு 2 ஸ்பீசிஸ், அதுதான் பேஜ் நம்பர் 19ல கொடுத்துருக்கு. பேஜ் நம்பர் 19ல பாருங்க. இதுல இந்த டயக்ராம் என்ன சார்னா, the protein evolution and species divergence கொடுத்துருக்கு பாருங்க, சரியா? இந்த மாதிரி ஒரு கிராஃப், இப்படி ஒரு கிராஃப் கொடுத்துருக்கு. நீங்க இந்த கிராஃப்ல வந்து கிராஃப்ல ஒரு 3 டைப் ஆஃப் லைன், இந்த மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் லைன் மட்டும் பாருங்க. அது என்ன சார்னா, ஒண்ணு வந்து இந்த ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து சைட்டோக்ரோம் சியை சொல்றாங்க, இது ஹீமோகுளோபினை சொல்றாங்க, இது ஃபைப்ரோ, அடுத்தது ஒரு 3 புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இது எல்லாமே என்னது, ஒன் டைப் ஆஃப் புரோட்டீன், சரியா? ஃபைப்ரோ பெப்டைட்ஸ், அது ஒன் டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் தான். சரி, இதை வச்சுட்டு டிகிரிஸ் ஆஃப் புரோட்டீன் சேஞ்சஸ், அந்த கீழே இப்படி டாட்டா இருக்கும் பாருங்க, இப்படி அந்த டயக்ராம்ல பாருங்க, இப்படி டாட்டா இருக்கும் பாருங்க. அதுதான் எதை குறிக்குதுன்னா, பேர்ட் ஃப்ரம் த ரெப்டைல்ஸ், மெமாலியன் ஃப்ரம் ரெப்டைல்ஸ், ரெப்டைல்ஸ் ஃப்ரம் த ஃபிஷஸ். ஸோ இந்த எதெல்லாம் எவ்வளவு மேட்ச் ஆகுது அதை பேஸ் பண்ணி தான் இந்த டயக்ராம், வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் கிடையாது, சரியா? ரொம்ப போட்டு அதை அனலைஸ் பண்ணிடலாம் ஒன்றும் வேண்டாம். அதுக்கு கீழே உள்ள டயக்ராம் த எவல்யூஷன் ஆஃப் த இதுவும் அது ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க, சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த சீக்வன்ஸ் அமினோ ஆசிட் சீக்வன்சிஸ் அதை வச்சுட்டு ஃபுல்லா சொல்றாங்க. ஹீமோகுளோபின் எப்படி இருக்குது, சைட்டோக்ரோம் எப்படி இருக்குது, அந்த பெப்டைட்ஸ் எப்படி இருக்குது, ஒரு அனிமலுக்கு இன்னொரு எந்த அனிமல் இருந்து என்ன அனிமல் வந்திருக்கலாம், அந்த சீக்வன்ஸ் எவ்வளவு க்ளோஸா இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த பேஜ் நம்பர் 19ல கொடுத்துருக்காங்க சார். போதும், அவ்வளவுதான், ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம், போதும். அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. அவ்வளவுதான் சார். இதுல கொஸ்டின் ரொம்ப ரேர் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு.
நான் ரேருன்னு சொன்னா சார் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுறக்கூடாது. நான் எடுப்பேன் கொஸ்டின். ஏன்னா நான் 50 கொஸ்டின் எடுக்கணும்ல, நான் எடுப்பேன் பாத்துக்கோங்க. டிஆர்பி கேட்கானோ கேட்கல, நான் எடுப்பேன். ரைட். இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க சார். இப்ப அடுத்த டைட்டில், சிலபஸோட அடுத்த டைட்டில், அவ்வளவுதான் அந்த சிலபஸ் டைட்டில். அடுத்த டைட்டில் ஆரிஜின் ஆஃப் நியூ ஜீன் அண்ட் புரோட்டீன். பேஜ் நம்பர் மெட்டீரியல் பார்ட் 2க்கு வாங்க. மெட்டீரியல்ல பார்ட் 2, ஆரிஜின் ஆஃப் நியூ ஜீன் அண்ட் புரோட்டீன். இதுலும் பெருசா கொஸ்டின்லாம் ஒண்ணும் வராது, ரொம்ப போட்டு அதுல என்ன இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க. நியூ ஜீன், ஏன்னா நியூ ஜீன்ஸ் ஆர் அரைஸ்ட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஜெனடிக் மெக்கானிசம். சும்மா வந்து ஒரு நியூ ஜீன் ஃபார்ம் ஆகுது, ஒரு நியூ புரோட்டீன் ஃபார்ம் ஆகாது. ஒரு நியூ ஜீன் வந்தாலே, நியூ புரோட்டீன் வந்தாலே அதுல ஏதாவது ஒரு மெக்கானிசம் நடக்கணும். என்ன மெக்கானிசம் நடக்க வாய்ப்பு இருக்கு? ஜீன் டூப்ளிகேஷன் நடக்கணும். அதுல இந்த ரினோவேஷன் ஆஃப் ஆர்என்ஏஷன், அது மாதிரி ரெட்ரோ டிரான்ஸ்கிரிப்ஷன், அது மாதிரி chiasmatic gene formation, recruitment non-coding sequences, gene transduction, new gene by that mechanism they produce the new protein. ஒரு அதாவது இதுல என்ன சொல்ல வரான்னா, ஒரு புதுசா ஒரு ஜீன் ஃபார்ம் ஆகணும்னா அதுல இருந்து தான் ஒரு ஜீன்ல இருந்து ஒரு நியூ புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. இந்த இது வந்து ஆரிஜின் ஆஃப் நியூ ஜீன் அண்ட் புரோட்டீன் ஃபார் கோடிங் ஜீன்ஸ் வச்சு சொல்றோம். நம்ம இது செல் பயாலஜில படிச்சிருப்பீங்க, சரியா? இதுல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நார்மலா டிரான்ஸ்போசன் ஆஃப் த டாமினன்ட் கேரக்டர்ஸ் உள்ள இது, சரி. டிரான்ஸ்போசன்ல உங்களுக்கு தெரியும் இன்ட்ரான் எக்ஸ்ட்ரான் அந்த மாதிரி இருக்கும். இன்ட்ரான் எக்ஸ்ட்ரான் உங்களுக்கு தெரியும். இன்ட்ரான் எக்ஸ்ட்ரான், எக்ஸ்ட்ரான் வந்து கோடிங் சீக்வன்சஸ், இந்த எக்ஸான். இன்ட்ரான் வந்து நான் கோடிங். இந்த ப்ளூ கலர்ல உள்ளலாம் கோடிங், பிளாக் கலர்ல இருந்தா இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நான் கோடிங். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் அந்த கட் ஆகி தான் இந்த ஸ்ப்ளைசிங்னு ஒரு இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இதுல ஜெனடிக்ஸ்ல ஸ்ப்ளைசிங், ஈவன் இந்த செல் பயாலஜிலும் படிச்சிருப்பீங்க. ஸோ இதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு ஜீன் வந்து ஒரு இது வந்து டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் த டாமினன்ட் கேப்சர்ஸ், ஒரு இது வந்து அப்படியே ஒரு இன்னொரு டிரான்ஸ்பொசிஷன் நடக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஜீன் ஃபியூஷன். 2 ஜீன் வந்து இது ஒரு ஏன்னு ஒரு ஜீன், ஒன்னு ஒரு ஜீன், 2 ஜீன் ஒரு நியூ ஜீன் ஃபார்ம் ஆகுது. இது வந்து டைவர்ஜென்ட், எக்ஸ்ட்ரீம் டைவர்ஜென்ட். இந்த டயரத்தை வச்சு சொல்றேன் நான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா ஒண்ணுங்க. இது ஒன் டைப் ஆஃப் ஜீன் டோட்டலா இன்னொரு டைப் ஆஃப் ஜீனை உருவாக்குறது, சரியா? சோ இது ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த இன்ட்ரான் ஃபுல்லாவே ரிமூவ் ஆகி ஒன்லி எக்ஸ்ட்ரான் மட்டும் இருக்கக்கூடியது. இது டூப்ளிகேஷன் அண்ட் டைவர்ஜென்ஸ். ஒரே ஜீன் மாதிரி இன்னொரு ஜீன் உருவாக்குறது, பிறகு அதுல இருந்து ஒரு டைவர்ஜென்ட் புதுசா ஜீனை உருவாரு. சோ அப்ப இதெல்லாம் நடக்கணும்னா இந்த மெத்தட், இந்த மெக்கானிசம் எல்லாம் நடந்தா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணுங்க, இது ரொம்ப டீட்டெயிலா இருக்கு சார். நான் சும்மா பிரீஃபா சொல்லிட்டேன். அதுதான் நான் ரொம்ப டீட்டெயிலா அடுத்த சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுல ஜீன் டூப்ளிகேஷன், அதுல சும்மா ஒரு டைட்டில் மட்டும் தான், ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தேன். இப்ப ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஜீன் டூப்ளிகேஷன். ஒரு ஜீன் ஜெனரலா ஜீன் டூப்ளிகேஷன் சொல்லியாச்சு. அந்த ஜீன் எப்படி சார் டூப்ளிகேட் ஆகும்? ஆக்சுவல் டூப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ சார், மெட்டீரியல் பேஜ் நம்பர் 16 பார்ட் 2, சரியா? டூப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவல்யூஷன். ஏன்னா ஒரு டிஎன்ஏ டூப்ளிகேஷன் நடந்தாலே அங்க எவல்யூஷன் நடக்கும். டூப்ளிகேஷன் டிஎன்ஏ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செலக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீன். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஜீன் எவல்யூஷன் பை த டூப்ளிகேஷன் டு இன்க்ளூட் தட் ஹீமோகுளோபின், ஆர்என்ஏ, ஹிஸ்டோகம்பேட்டிபிலிட்டி ஆஃப் இம்யூனோகுளோபின் ஜீன் ஃபேமிலிஸ்ல, பாலிப்ளாய்டி, பிளான்ட்ல பாலிப்ளாய்டி, இதெல்லாம் டூப்ளிகேஷன் நடக்கும். 1-2 மாறதான் டூப்ளிகேஷன் சொல்லக்கூடியது. ஜீன் டூப்ளிகேஷன் அண்ட் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இதுல வந்து ஒரே ஒரு நிமிஷம், இப்ப நல்லா கவனிங்க. இதுல வந்து ஆக்சுவல் நம்ம சிலபஸ் டைட்டில் சொல்றேன் பாருங்க, திரும்ப ஞாபகப்படுத்துறேன். புரோட்டீன் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் அனலைசிஸ், ஆரிஜின் ஆஃப் நியூ ஜீன் அண்ட் புரோட்டீன். இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து ஸ்பெசிபிக்கா டைட்டில் கொடுத்துருக்காங்க நம்ம சிலபஸ்ல, ஜீன் டூப்ளிகேஷன் அண்ட் டைவர்ஜென்ஸ். அதுக்கு தான் இவ்வளவு விளக்கிட்டு இருக்கேன் நான். ஏன் இந்த ஜீன் டூப்ளிகேஷன் மட்டும் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னு தெரியுதா? அதுல நிறைய இருக்குது. ஜீன் டூப்ளிகேஷன் ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, இது நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிபிக் டைட்டில் உண்டு, அதுக்காக தான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்ல போறேன். அப்ப டைட்டில் இதுதான், ஜீன் டூப்ளிகேஷன் அண்ட் டைவர்ஜென்ஸ். டைவர்ஜென்ட் என்ன நான் பின்னாடி சொல்றேன். டூப்ளிகேஷன் மீன்ஸ் whenever the duplication will be occurs, the new genes will be formed, new proteins will be formed. இத பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹீமோகுளோபின் ஜீனை வச்சு சொல்றாங்க. ஹீமோகுளோபின் ஜீன். சோ ஹீமோகுளோபின் 2 இடத்துல இருக்கும், உங்களுக்கு தெரியும். எங்க சார் 2 இடத்துலயா? எஸ், பிளட்ல இருக்கும் ஹீமோகுளோபின். அதே இது மசில்ஸ்ல இருந்து அதுக்கு என்ன சொல்லுவான்? மயோகுளோபின் சொல்லுவான். பட் போத் கண்டெயின் ஏ குளோபின் புரோட்டீன் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டுமே இங்க பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க.
ஒரு நிமிஷம், இந்த தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இந்த பிக்சரை பாருங்க. இந்த ancestral globin gene. ஏன்னா நம்ம ஹீமோகுளோபினை பத்தி அதை பத்தி படிக்க போறது கிடையாது. குளோபின் அப்படின்னா ஒரு புரோட்டீன். இங்க பாருங்க, எவல்யூஷனரி ஹிஸ்டரி ஆஃப் குளோபின் ஜீன். குளோபின் என்ன சார்? இட்ஸ் அ புரோட்டீன். சரி, அதை வச்சு அந்த அந்த புரோட்டீன் வந்து எப்படி வந்து மல்டிப்ளை வேற வேற ஃபார்ம்ல வந்திருக்கு, அதை தான் நம்ம சொல்ல போறோம். அப்ப ஹீமோகுளோபின் ஜீன் உங்களுக்கு தெரியும், பிளட்ல இருந்தா ஹீமோகுளோபின் சொல்றோம், அதே மசில்ஸ்ல இருந்தா மயோகுளோபின் சொல்றோம். போத் ஆர் கண்டைன் குளோபின் புரோட்டீன். இங்க பாருங்க, இது குளோபின் ஜீன், இதுல மயோகுளோபின் ஜீன். இது என்ன சார்? ஹீமோகுளோபின் ஜீன். இந்த போட்டிருக்கா, இந்த ரெண்டையும் பாருங்க. இந்த ரெட் கலர்ல இருக்கிறது உள்ள பாத்தீங்களா, இது மயோகுளோபின் ஜீன், அது வந்து ஹீமோகுளோபின் ஜீன். So two globins have comes from the single ancestor. இதுதான் மேட்டர். அப்ப ஹீமோகுளோபின் உள்ள ஜீனும் சிங்கிள் ஆன்செஸ்டர் தான் வந்திருக்கு, மயோகுளோபின் உள்ள ஜீனும் சிங்கிள் ஆன்செஸ்டர் தான், ஆன்செஸ்ட்ரல் ஜீன். So it will be duplicated. இதுதான் இந்த இடத்துல டூப்ளிகேட் ஆகுதா? அங்க பாருங்க, டூப்ளிகேட் ஆகுதா? It will be duplicated. ஒன்னு வந்து என்னவா மாறுது? ஹீமோகுளோபின் ஜீனா மாறுது. ஒன்னு வந்து என்னவா மாறுது? மயோகுளோபின் ஜீனா மாறுது. சரி, இப்ப ஹீமோகுளோபின் மொத்தம் முதல் பார்ப்போம். ஹீமோகுளோபின் the four chain is that. என்ன சார் செயின்? 4 chain. ஆல்பா செயின், பீட்டா செயின், காமா செயின், இந்த டெல்டா எங்க இருக்கு? இதான் டெல்டா நினைக்கிறேன். டெல்டா செயின். மொத்தம் 4 செயின். ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா. நல்லா கவனிங்க. இந்த 4 இதுல நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல டைப்ஸ்ல அந்த எப்சலான் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்கு வேண்டாம். சரி, ஆல்பா, டெல்டா, இதுல என்ன டீப்பா பாருங்க. குரோமோசோம் 16, இது குரோமோசோம் 11. சரி, ஒன்னொன்னா பார்ப்போம். இப்ப ஹீமோகுளோபின் கண்டைன் 4 செயின் சொல்லிட்டேன். ஒன்னு ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா. ஈச் செயின் ப்ரொடியூஸ்ட் பை த செப்பரேட் ஜீன். அதான் இம்பார்ட்டன்ட். இதுல ஒவ்வொரு செயினும் ஒரு செப்பரேட் ஜீன் மூலம் தான் அது ஃபார்ம் பண்ணுது. So original hemoglobin gene become a duplicated into 2 copy. இந்த இடத்துல ஒரிஜினல் குளோபின் ஜீன் ஹீமோகுளோபின் ரெண்டு தான். இந்த இங்க இருந்து வச்சுக்கோங்க, இங்க இருந்து ரெண்டா பிரியுது, ரெண்டு தான் பிரியுது. So one copy evolved into that modern alpha gene. இந்த இடத்துல இதான் modern alpha gene. சரியா? Second copy will be duplicated again. One copy அது டூப்ளிகேட் ஆகுது. செகண்ட் காப்பி வந்து என்னதுன்னா டூப்ளிகேட் ஆகுது. It become a gamma. காமா ஆக்சுவலி இப்படிதான் இப்படி போடுவோம் நினைக்கிறேன். யா, இது காமா ஜீன். சரி, இது வந்து ஒன் காப்பி ஆஃப் ஜீன், காமா ஜீன். அதர் காப்பி வந்து என்ன சார் சொன்னா, ஸோ அகைன் வில் பி டூப்ளிகேட்டட், தட் பிகம் ய பீட்டா அண்ட் டெல்டா. சரியா? இந்த இடத்துல பீட்டா ஒன்னு, ஆல்பா சொன்னேன். அடுத்து இது ரெண்டா டூப்ளிகேட். காமா ஒன்னு சொன்னேன், இன்னொன்னு வந்து பீட்டா அண்ட் டெல்டா. டெல்டா இந்த மாதிரி போடுவோம் சிம்பிள், டெல்டா ஜீன். So the clear that the beta and the delta genes are recently origin. ஏன்னா இதுதான் கடைசி ஆரிஜின் சொன்னேன். இந்த பீட்டாவும் டெல்டாவும் தான் கடைசி ஆரிஜின். அப்ப க்ளோஸ்லி ரிலேட்டட். இந்த ரெண்டுமே க்ளோஸ்லி ரிலேட்டட் இருக்கும். பீட்டாவும் இந்த டெல்டாவும் ரொம்ப க்ளோஸ். இந்த சிம்பிளா இந்த படத்தையே பாருங்க சார். இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இங்க பீட்டா இருக்கா, இங்க டெல்டா இருக்கா, பாத்தீங்களா? ஆனா இங்க என்ன போட்டிருக்க பாருங்க, ஆல்பா இருக்கு, இங்க என்ன சொன்ன டெல்டாவா? அந்த இது கூட இது கிடையாது, இதுதான் கரெக்ட். இந்த இது ரெண்டு தான் க்ளோஸ். So the origin will be closely related to that gamma having that somewhat the distance origin. அப்ப எது எந்த ஜீன் முத வந்தது அதை வச்சு இதுல சொல்றாங்க. இல்ல எவிடன்ஸோட சொல்றாங்க சார், சும்மாலாம் இது சொல்லல, பக்காவா எவிடன்ஸோட சொல்றாங்க. இது எல்லாமே டூப்ளிகேஷன் ஆஃப் ஜீன் வந்து. That fact the similar type of the globin chain, பேஜ் நம்பர் 17ல கூட அது கொடுத்துருக்கோம் பாருங்க. இட்ஸ் a length. எதை வச்சு சார் சொன்னா, லென்த்தை வச்சு சொல்றாங்க. For example, myoglobin contain 153 amino acids. மயோகுளோபின் இருக்கு பாத்தீங்களா, இது 153 அமினோ ஆசிட்ஸ் இருக்குமா. ஆல்பா செயின் ஹீமோகுளோபின் வந்து 141 அமினோ ஆசிட்ஸ். ஆல்பா செயின் ஏற்கனவே சொன்னதுதான் 41 அமினோ ஆசிட். பீட்டா, காமா, டெல்டா, இது எல்லாம் இந்த ஹீமோகுளோபின் 46 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். சரியா? So the myoglobins are quite dissimilar into the others. இதுல alpha beta chains differ from that by the அங்க alpha beta எவ்வளவு இருக்குன்னா 84 amino acid, beta and gamma 30,
the difference. Gamma and delta 10 amino acids, alpha and beta genes are appear in the residue of the separate chromosomes. அது ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்க பாருங்க, குரோமோசோம் 16, குரோமோசோம் 11. சார் இது கூட அந்த அளவுக்கு மெட்டீரியல் டெப்தா இல்ல, இதை கூட நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ஆல்பா பீட்டா காமாலாம் வந்து 11ல, இது 16, அது 11 குரோமோசோம்ஸ். ஓகே, போதும். இந்த அவ்வளவுதான், இதுக்கு மேல ரொம்ப டீட்டெயிலா ஒண்ணு பெருசா ஒண்ணு வேண்டாம். ஓகேவா? சோ ஒரு ஹீமோகுளோபின் மயோகுளோபின்ல எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு காமன் குளோபின் ஜீன், இது 2 ஸ்பிளிட் ஆகுது. திரும்ப இது மயோகுளோபின் ஒரே ஒரு கேட்டகரி தான், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. ஹீமோகுளோபின் திரும்ப 2 ஜீன் தான். ஆல்பா பீட்டா ஆல்பா தனியாவும் பீட்டா டெல்டா அது தனியாவும் குரோமோசோம் லெவல்ல. அப்போ 1 ஜீன் 1 என்சைம் ஹைபாத்தீசிஸ்னா படிச்சிருக்கோம்ல, பீடல் டேட்டம் சொல்லியிருப்பாரு. அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஜீன் ஒரு என்சைமை சிந்தேஸ் பண்ணும். இங்க என்சைம் சொல்றதுல புரோட்டீன், அவ்வளவுதான் மேட்ரு. சரியா? சோ தட் அப்ப எதுக்கு அடுத்து எது முதல் வந்திருக்கு, எது ரெண்டாவது வந்திருக்குன்னா இந்த ஜீனை வச்சு சொல்றாங்க. ஓகே, இதை பாத்துக்கோங்க. ரைட், now take that page number part 1ல 20 எடுங்களேன். பேஜ் நம்பர் 20. அதேதான், இதுல வேற ஒண்ணு பெருசா ஒண்ணு கிடையாது. அந்த பேஜ் நம்பர் 20ல the mechanism of new gene generation அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும் பாருங்க. அதுல origin of new gene and proteins, அதுதான். இதுல ஒரு பெருசா வந்து it include the gene duplication, transposition of element, lateral gene transfer, gene fusion, gene fission. அதெல்லாம் அதை சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும், ரொம்ப டீட்டெயிலா அது வேண்டாம். சரியா? அவ்வளவுதான் சார். ஒரு ஜீன் டூப்ளிகேஷன்ஸ்ல இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் மெயினா வந்து அதுல கன்வர்ஜென்ஸ்னு ஒண்ணு நீங்க சொன்னீங்களே சார், அது அதை பத்தி ஒண்ணு சொல்ல. கன்வர்ஜென்ஸ்னு வேற ஒண்ணும் இல்ல, அதாவது ஜீன் டூப்ளிகேஷன் நடந்தாலே இந்த மாதிரி வேற வேற டிஃப்ரெண்டா டைவர்ஜென்ட் எவல்யூஷன், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ஸ் மாதிரி இது வந்து டிஃப்ரெண்ட் ஜீன், டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் அமினோ ஆசிட்ஸ் வில் பி சிந்தசைஸ்ட். அதை தான் நம்ம கன்வர்ஜென்ட் சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு ஸ்பெஷலா ஒண்ணு பெருசா நோட்ஸ் எல்லாம் கிடையாது. சரியா? சோ இதுதான் ஜீன் டூப்ளிகேஷன் அண்ட் டைவர்ஜென்ட், நாட் கன்வர்ஜென்ட். நான் மாத்தி சொல்லிட்டேன், டைவர்ஜென்ஸ். சரியா? அவ டைவர்ஜென்ட்னா இங்க சிம்பிள் இன்னும் புரியும்படி சொல்ல பாருங்க. இது வந்து ஒரு குளோபின் ஜீன், இதுல இருந்து டைவர்ஜென்டா முதல் 2ஆ பிரியுது. ஒன்னு வந்து மயோகுளோபின் ஜீனாவும், இன்னொன்னு ஹீமோகுளோபின் ஜீனாவும். ஹீமோகுளோபின்லயே இது 2ஆ பிரியுது, ஆல்பா தனியாவும் பீட்டா தனியாவும். சோ இப்படிதான் ஒரு ஜீன் டூப்ளிகேஷன் நடந்தாலே அங்க வந்து எவல்யூஷன் நடக்கும். டைவர்ஜென்ட் எவல்யூஷன்ல புதிய புதிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. வேற இதுல ஸ்பெஷலா வேற ஒண்ணும் கிடையாது, அதான் டைவர்ஜென்ட் சொல்றோம். சோ இதுல நீங்க பேஜ் நம்பர் மெட்டீரியல்ல பார்ட் 1ல 21 வாங்க, பேஜ் நம்பர் 21. ஓகே, சோ 21ல அந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த டூப்ளிகேஷன் ஏரியா. ஒரு பேஜ் நம்பர் 21 பாருங்க சார், அந்த டயக்ராத்தை. ஒரு பிஃபோர் த டூப்ளிகேஷன், ஆஃப்டர் த டூப்ளிகேஷன், ஜஸ்ட் டூப்ளிகேட் ஆகுது மாதிரி காமிச்சிருக்காங்க. சரி, இது இந்த ஹீமோகுளோபின் த்ரூ த ஜீன் டூப்ளிகேஷன் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இங்க டயக்ராம் கொடுத்துருக்கேன்ல, அதை தான் இங்க மேலையும் கொடுத்துருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. பேஜ் நம்பர் 21ல இருக்கும் சார். நீங்க இந்த டயக்ராம் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்க வேண்டாம், நம்ம டிஸ்பிளேல காமிச்ச டயக்ராம் 21ல இருக்கும். ஸோ ஜீன் டூப்ளிகேஷன் நடக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல்பா செயின் தனியா போகுதா, இங்கிட்டு பீட்டா செயின் டூப்ளிகேஷன் நடக்குது. ஆல்பா செயின்ல இதுல ஆல்பா, இது ஃபுல்லாவே ஆல்பா தான். இதுல வந்து நம்ம மெயினா ஃப்ராகு, சிக்கு, மவுஸை வச்சு சொல்றோம். அதே மாதிரி பீட்டால இப்படி 2. அப்போ ஆல்பா செயின் தனியா, நீங்க ஏற்கனவே பிசியாலஜில படிச்சிருப்பீங்க. ஒரு ஆல்பா செயின் பீட்டா செயின் வந்து இந்த சிக்கிள் செல் அனிமியால கூட நீங்க படிச்சிருப்பீங்க. இதை ஒவ்வொரு ஜீனும், அது ஒரு ஹீமோகுளோபின் ஒரு ஜீன் டிசைட் பண்ணாது. ஆல்பா செயினை ஃபார்ம் பண்றதுக்கு தனி ஜீன், பீட்டா செயினுக்கு ஃபார்ம் பண்றதுக்கு தனி ஜீன். அந்த ஆல்பா செயின்ல உள்ள சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். பீட்டா செயின்ல கரெக்டா இருந்தா மட்டும் தான், 2 சேர்ந்தாதான் நம்மளுக்கு என்ன சொல்றோம், தட் ஹோமோலாகஸ் அப்படின்னு 2 சேர்ந்து தான் நம்ம ஹீமோகுளோபின் நமக்கு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கு கீழே ஒரு டயக்ராம் கொடுத்து 2 genes will be ஆத்ரோலஜி. அதுல வந்து அந்த டைம் மில்லியன் இயர்ஸ் பிஃபோர் த பிரசன்ட் எப்படி இருந்தது, அந்த ஆல்பா பீட்டா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு அது ஹியூமனுக்கும் பிக்கு அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சும்மா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு, வேற ஒன்றும் அதுல பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ இதுதான் டைவர்ஜன், அதாவது ஜீன் டூப்ளிகேஷன் அண்ட் டைவர்ஜென்ஸ். கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சரியா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து இதுல பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ்னா பேஜ் நம்பர் 21ல பார்ட் 1ன்னு கொடுத்துருக்கேன் சார். இந்த ஏரியால இது வராது. சரியா? இது வேற ஜெனடிக்ஸ்ல வரும். இது ஏற்கனவே நான் நடத்த போறது கிடையாது. ஏன்னா ஹாடிவின்பர்க் லா வந்து நம்ம இந்த சிலபஸ்ல வராது. சரி, இருந்தாலும் வந்து நீங்க கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு ரிலேட்டடா ஜெனடிக்ஸ்ல கொஞ்சம் வரும். பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது.
நீங்க அதுக்காக மெண்டலியன் பாப்புலேஷன் கொடுத்துருக்கோம். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம ஓல்டு சிலபஸ்லயே 9th யூனிட் எவல்யூஷன்லயே ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். பிளஸ் ஜெனட்டிக்ஸ்லயும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் இங்கேயும் இருக்குது. இதை ஒன்ஸ் ரீட் பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு பாப்புலேஷன், மெண்டலியன் பாப்புலேஷன் என்ன, ஜீன் பூல் என்ன, ஜீன் ஃப்ரீக்வன்சி என்ன. ஏன்னா இது ஃபுல்லாவே ஏன் சார் இது ஜெனட்டிக்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு உங்களுக்கு தெரியும் ஹார்டிவென்பர்க் ஈக்லிபிரியம் மீன்ஸ் ஈக்லிபிரியம், அதாவது எந்த ஒரு சிச்சுவேஷனும் கான்ஸ்டன்டா இருந்தா நோ எவல்யூஷன். That constant will be disturbed with the help of some elementary forces like mutation, recombination, natural selection. அது மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணா that will be altered. That equilibrium will be altered, the evolution will be occurs. இதுதான் கான்செப்ட். இதான் ஹார்டிவென்பர்க் லா அப்படின்னு 2 பேர் சொல்லியிருப்பாங்க. இதுல பி பிளஸ் கியூ, அந்த பி கியூ ஆர் 1 அதெல்லாம் நீங்க பேஜ் நம்பர் 22ல இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கோங்க. 23லயும் அதோடைய கண்டினியூஷன் தான், எப்படி அந்த 1 வந்ததுன்னு சொல்லி இதெல்லாம் நான் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலாவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஜீன் ஃப்ரீக்வன்சி த்ரூ த நேச்சர். இது அதுக்கு அடுத்த டைட்டில் வந்து அடுத்த டாபிக் போயிடும். சரியா? ஸோ இது காமனா உள்ள ஒரு 2 டாபிக். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்கை திரும்ப ரீகால் பண்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன். அடுத்த நம்ம சிலபஸோடைய டாபிக் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன். தனி டாபிக் சார் இது. ஸோ இன்னைக்கு நடத்தினதுல ஒரே ஒரு கொஸ்டின் தான் வரும். இன்னைக்கு நடத்தின பாத்தீங்களா, இதுல ஒரு கொஸ்டின் தான் வரும் டிஆர்பில. நான் ஒரு 5-6 கொஸ்டின் கேட்பேன். சரியா? டிஆர்பில ஒரே ஒரு கொஸ்டின் தான் திரும்ப. ஏன்னா இது அடுத்த டைட்டிலுக்கு போனா அது நிறைய நேரம் எடுக்கும். அவ இன்னைக்கு நான் இப்ப ஏற்கனவே என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அதை மட்டும் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுப்பேன். ஸோ மாலிகுலர் எவல்யூஷன், இதுல நம்ம பார்த்தது வந்து கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் எவல்யூஷன், மாலிகுலர் டைவர்ஜென்ஸ் அண்ட் மாலிகுலர் கிளாக். மாலிகுலர் கிளாக்லயும் கொஸ்டின் வருது சார். சிஎஸ்ஆர்ல சில கொஸ்டின்ஸ்ல மாலிகுலர் கிளாக் வருது. நீங்க மெட்டீரியல் தாண்டி வராது, அது நீங்க பாத்துக்கோங்க. சரியா? இதுல எல்லாம் கொஸ்டின் இல்லைன்னா மாலிகுலர் டூல்ஸ் இன் பைலோஜினில கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், பைலோஜினி ட்ரீ. ஒரு கொஸ்டின்ல மோஸ்ட் ஆஃப் த டிஆர்பி கொஸ்டின் செட்டர் பைலோஜினி ட்ரீ தான் சார் எடுப்பார். மோஸ்ட்லி அதுதான் எடுப்பார். ஏன்னா ஒரு கொஸ்டின் தான் எடுக்க முடியல, 2 கொஸ்டின் எடுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எங்க கொஸ்டினே கிடையாது. ஸோ மாலிகுலர் பைலோஜெனிக் ட்ரீ, கிளாசிபிகேஷன், ஐடென்டிபிகேஷன். இதுல புரோட்டீன் நியூக்ளியோடைட் சீக்வன்சிஸ் அனலைசிஸ். அதை நான் சொன்னேன். புரோட்டீன் அமினோ ஆசிட் அனலைசிஸ், நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்னா டிஎன்ஏ அனலைசிஸ். அப்ப ஆரிஜின் ஆஃப் நியூ ஜீன் அண்ட் புரோட்டீன். அப்ப ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகுன்னா ஒரு நியூ ஜீன் வந்து ஃபார்ம் ஆகணும். நியூ ஜீன் ஃபார்ம் ஆனாதான் ஒரு நியூ புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதெல்லாம் நடக்கணும்னா ஜீன் டூப்ளிகேஷன் வில் பி அக்கர்ஸ். ஒரு ஜீன் டூப்ளிகேஷனுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஒரு ஹீமோகுளோபினை வச்சு சொல்லியாச்சு. ஒரு ஹீமோகுளோபின் வச்சு சொல்லல, குளோபின் அப்படின்னா ஒரு புரோட்டீனை வச்சு சொல்லியாச்சு. ஒரு குளோபின்ல இருந்து எப்படி ஒரு மயோகுளோபின் ஜீன் வந்தது, ஒரு ஹீமோகுளோபின் ஜீன் வந்தது. ஒரு ஹீமோகுளோபின் ஜீன்லயே 2 டைப்பா திரும்பவும் ஸ்பிளிட் ஆகுது, டூப்ளிகேஷன் நடக்குது. ஆல்பா செயின், பீட்டா செயின். அது ஆல்பா செயின் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? குரோமோசோம் 16. பீட்டா செயின் குரோமோசோம் 11 அதுக்கு ரெஸ்பான்ஸ். அப்ப அந்த குரோமோசோம் 11ல உள்ள ஜீனு தான் பீட்டா செயினை உருவாக்கும். குரோமோசோம் 16 உள்ள ஜீனு தான் ஆல்பா செயினை உருவாக்கும். அப்ப இது நான் அந்த சிக்கிள் செல் அனிமியா படத்தை அது ஜெனடிக்ஸ் நடத்தும் போது சொல்றேன், ரொம்ப போட்ட டீட்டெயிலா போயிடும். அப்ப இதுல பர்டிகுலரா சில ஏரியால அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் மாறும் போதுதான் அந்த டோட்டலா அது சிக்கிள் செல் அனிமியாவா மாறுது. சரியா? சோ இதுதான் டூப்ளிகேஷன் அண்ட் டைவர்ஜென்ஸ். இதுதான் நம்ம சிலபஸ். சோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். அடுத்த டைட்டில் என்னன்னா அடாப்டிவ் ரேடியேஷன். நான் டைட்டில் லைட்டா சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் கிளாஸ் இதை டீட்டெயிலா பார்ப்போம். அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன்ல ஐசோலேஷன் மெக்கானிசம் நல்லா கவனிங்க. அடாப்டிவ் ரேடியேஷன் கவனிங்க. அடாப்டிவ் ரேடியேஷன்ல இதுல மேக்சிமம் டார்வின் சொன்ன விஷயத்த நிறைய டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஐசோலேஷன் மெக்கானிசம் இருக்கு, ஸ்பீசியேஷன் இருக்கு. ஐசோலேஷன் மெக்கானிசம்லயே நிறைய டைப் ஆஃப் ஐசோலேஷன் மெக்கானிசம் இருக்கு. ஸ்பீசியேஷன்ல மோஸ்ட்லி கொஸ்டின் 2ல தான் வரும். 2 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். அல்லோடைபிக் அண்ட் சிம்பாட்டிக். ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லோடைபிக் ஸ்பீசிஸ், சிம்பாட்டிக் ஸ்பீசிஸ், இதுல தான் கொஸ்டின் நிற்கும். இதுல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் சார், மேபி 2 கொஸ்டின் இந்த டைட்டில் அடாப்டிவ் ரேடியேஷன்ல. அதுக்கடுத்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், கோ எவல்யூஷன், செக்ஸுவல் செலக்ஷன் தியரி. செக்ஸுவல் செலக்ஷன் தியரி சரி, இப்ப நான் சொன்ன இந்த டைட்டில் சொன்ன பாத்தீங்களா, அடுத்த கிளாஸ் நடத்த போறோம் பாத்தீங்களா, இது எல்லாமே ஆல்ரெடி வி ஆர் டிஸ்கஸ்டு இன் ஓல்டு சிலபஸ். இது எதுவுமே புதுசு கிடையாது. ஆனா இவ்வளவு நேரம் நான் நடத்தின பாத்தீங்களா மாலிகுலர் எவல்யூஷன், இது எதுவுமே பழைய சிலபஸ் கிடையாது. அடுத்த கிளாஸ் நடத்த போறோம் பாருங்க, அது எல்லாமே பழைய சிலபஸ் தான். திரும்ப நான் ரீகால் பண்ண போறேன்.
மைண்ட்ல வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், அடாப்டிவ் ரேடியேஷன், ஐசோலேஷன் மெக்கானிசம், ஸ்பீசியேஷன், அல்லோபேட்டிக் சிம்பாட்டிக், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், டைவர்ஜென்ட் எவல்யூஷன் கூட கிடையாது. ஆனா பழைய சிலபஸ்ல டைவர்ஜென்ட் எவல்யூஷன் நான் சேர்த்து சொல்லியிருப்பேன். ஏன் அதையும் படிக்கணும், அதுக்காக சிலபஸ் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம டூப்ளிகேஷன் அண்ட் டைவர்ஜென்சின்னு வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதான். அதுமாதிரி செலக்ஷன், செக்ஸுவல் செலக்ஷன் தியரியில டார்வின், லமார்க் சொன்ன விஷயம், டார்வின் சொன்ன விஷயம், பர்டிகுலரா நேச்சுரல் செலக்ஷன்ல அந்த கேட்டகரிக்குள்ள இந்த செக்ஸுவல் செலக்ஷன் தியரி வரும். ஏன் செக்ஸுவல் செலக்ஷன் தியரி வருது, கோ எவல்யூஷன் என்ன, இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின் டிஆர்பில. இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு டைம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஓல்டு சிலபஸ்ல பார்த்த விஷயங்க தான் இருந்தாலும் இன்னொரு தடவை நான் ஃபுல்லாவே ஒரு ரீகால் பண்றேன். அதுக்கு அடுத்த டைட்டில் ஃபுல்லாவே லாஸ்ட் வரைக்கும் ஒரு 50% நியூ சிலபஸ், 50% ஓல்டு சிலபஸ். ஓகேவா? ரைட். அது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூஷன் பார்ப்போம். சரியா? ஸோ எக்ஸிட் ஆக வேண்டாம். ஸோ இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ.